இன்னைக்கு இந்த ஒரு கேதரிங்கோட மெயின் அஜெண்டா என்னன்னா ஹெல்த் வெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொன்னாங்க இல்லைங்களா. ஹெல்த் வெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இன்னொன்று ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம செல்வராஜன் சார் வந்து இந்த பிளேஸை வந்து ஒரு டெடிகேட்டடா இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காகவே அவர் வந்து ஒரு டெடிகேட்டடா பண்ணாரு. ஸோ ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் ஹிம். தேங்க்யூ சார். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே சார். ஓகே. ஸோ ஹெல்த் வெல்த், ஆரோக்கியம் மற்றும் செல்வம், இது ரெண்டும் நிச்சயமா மனுஷனுக்கு தேவையா சார்? தேவையா சார்? ஆரோக்கியம் தேவையா சார்? ரொம்ப ஃபார்மலாலாம் இருக்க வேண்டாம். நடைமுறையில் நமக்கு என்ன தேவையோ அதை பத்தி தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நான் சொல்றது மட்டும் கேட்கறதுக்காக இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஒரு ரீகால் பண்றது தான் இது. இதுல வந்து பெருசா நம்ம போதிக்கிற மாதிரிலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. நடைமுறையில் தெரிஞ்சது தான். என்னன்னா சில சமயங்கள்ல எல்லாத்தையும் போட்டு புதைச்சி வச்சிருவோம் இல்லையா, அதை ஜஸ்ட் ரீகாலிங் பண்ற மாதிரி தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆரோக்கியன்றது மனுஷனுக்கு கண்டிப்பா தேவை தானே. காசு வந்துருமா? நம்ம அப்படி சொல்றீங்க. சரி, ரைட். எனக்கு ஒரே ஒரு டவுட்டுமா, வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அவ்வளோதான் கேர் எடுத்து பண்றோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குறோம் இல்லையா, நம்மளால முடிஞ்சாலும் நம்ம ஊட்டச்சத்து எடுக்கிறோமோ இல்லையோ. ஆனா இந்த ரோட்டோரம் பாருங்களேன், குழந்தைங்கள அந்த மண்ணை தான் எடுத்து அப்புங்க, அதுலயே தான் படுத்துங்க. இங்க ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு வந்து ஆரோக்கியம் போயிருது, அங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கேன். நான் இல்ல மேடமோட பாயிண்ட்டுக்கு வரேன். காசு இருந்தா செல்வம் இருக்குன்னாங்க இல்லையா. சாரி, ஆரோக்கியம் இருந்தா செல்வம் இருக்குன்னீங்களே. அங்க ஆரோக்கியம் நம்மளை விட ஜாஸ்தி இருக்கு. உண்மைதானே? ஆரோக்கியம் நம்மளை விட ஜாஸ்தி இருக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த இது எல்லாத்துலயுமே இருந்து அந்த இம்யூன் சிஸ்டம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன், அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆனா செல்வம் இதெல்லாம் கேட்டு புடிச்சு போச்சுமா. ஆரோக்கியத்தை வச்சுக்கோ. ஸோ உண்மையிலே யதார்த்தமான ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில், அதாவது நமக்கு தலைமுறைகள் மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை முறைகள் மாறுது, லைஃப் ஸ்டைல்ஸ் மாறுது, தலைமுறைகள் மாற இன்னைக்கு ஒரு இருக்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கோம். நம்ம பொருளாதாரம் சார்ந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆரோக்கியம் அதே மாதிரி செல்வம், இது ரெண்டுமே ஒரு ஈவன் ப்ரொபோர்ஷனேட்ல நிச்சயமா தேவைப்படுது. நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், ஆனா கையில காசு இல்லை சார், என்ன சார் பண்றதுனாலும் ஒரு நிறைவு இல்லை. இல்ல சார், என்கிட்ட வந்து கோடிக்கணக்கா பணம் இருக்கு சார், ஆனா பாருங்க 3 வேளையும் கஞ்சி தான் குடிக்கிறேன் சார். நடக்குதா இல்லையா? ஸோ அப்ப இது ரெண்டுமே ஒரு ஈவன் ப்ரொபோர்ஷனேட்டா தேவைப்படுது. ஒரு செல்வமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து தேவைப்படுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஈவன் ப்ரொபோர்ஷனேட்ல. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு சூழியல் தான் நம்மளை சுத்தி இருக்கு. ஏன்னா கனவுகள்ன்றது என்னோட கனவு மட்டும் கிடையாது, என்னை சார்ந்து இருக்கவங்களோட கனவுகள், தேவைகள் எல்லாமே இருக்கு. நம்ம ஓடுறது நமக்காக மட்டும் ஓடலையே. அப்ப இன்னைக்கு வந்து இந்த பொருளாதார தேவை வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. சொல்ல போனா இந்தியா வந்து ஃபார் சேஃப். ஓவர்சீஸ் எல்லாம் போனா காசு இல்லைன்னா நீங்க இருக்க முடியாது, ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்குன்னா, so many people spend their health, நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து செலவு செஞ்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியான சமயத்துல தூங்குறோமா? சரியான சமயத்துல சாப்பிடுறோமா? சரியான உணவை சாப்பிடுறோமா? ஆனா வேலை, காசு சம்பாதிக்கணும், ஓடணும் ஓடிக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ அப்ப இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் என்ற ஒரு தேவை, செல்வத்தை சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு தேவைனால இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு விஷயத்தை செலவு பண்ணி, நம்ம வந்து ஆரோக்கியம் சரியா சாப்பிடாம தூங்காம ஆரோக்கியம் என்றதை செலவு பண்ணி தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறோம். சரிங்களா? இது இப்படியே ஓட போறது இல்லை. என்னைக்கா ஒண்ணு செலவு பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது நிச்சயமா குறையதான் செய்யும். என்னைக்கு நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருதோ, அன்னைக்குதான் நம்ம நின்று ஐயோ மறுபடியும் டாக்டர் கிட்ட ஓடுறது. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எனக்கு சரி பண்ணி கொடுங்க. கேட்போமா இல்லையா? இதுதானே நடக்குது. ஓடுறோம், சம்பாதிக்கணும்னு. என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு வந்து எல்லாம் சம்பாதிச்சோமோ அதெல்லாம் மறுபடியும் கொட்டி ஸ்பாயில் ஆன அந்த ஒரு ஹெல்த்தை வந்து ரீகெயின் பண்றதுக்கு ட்ரை பண்றோம், which is not possible. ஒன்ஸ் ஸ்பாயில் ஆயிருச்சுன்னா மறுபடியும் 100% ரெக்கவரின்றது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாத ஒன்று தான், ஓப்பனா சொல்லலாம்.
அதுக்கு வந்து பட்டவர்த்தனமா இன்னைக்கு கொரோனா வந்து உண்மையிலே கொரோனா வந்து பல விஷயங்களை நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி எங்க ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு பாடத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ பட் ஆனா இன்னைக்கு வாழ்க்கை முறை அப்படிதான் இருக்கு. செல்வத்தை தேடுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். என்னைக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வருதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செல்வத்தை எல்லாம் மறுபடியும் செலவு பண்ணி இழந்த ஆரோக்கியத்தை வந்து மறுபடியும் ரீகெயின் பண்றதுக்கு ட்ரை பண்றோம், which is not possible. ஸோ அந்த மாரியே போக வேண்டாம் சமுதாயம். நமக்கு வந்து அதாவது ஆரோக்கியம் செல்வம் இது ரெண்டத்தையும் ஒன்னா ஏர்ன் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு. உலகத்துல பல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். பட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்து we are going to share, நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த ஆரோக்கியம் மற்றும் செல்வம் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணாம ரெண்டத்தையும் கேதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போறோம். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. கொஞ்சம் இன்டராக்டிவா தான் இருக்கும். Prevention is better than cure. எல்லாருக்கும் தெரியுமா சார்? வருமுன் காப்பதே சால தெரிந்தது இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலே எத்தனை பேர் இதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குறோம்? கம்மிதான், ரொம்ப கம்மிதான். ஓப்பனா சொல்லணும்னா இந்த பிரிவென்ஷன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு உலகத்தையே வந்து லாக்டவுன் பண்ணாங்களா? வாழ்க்கையில என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா இப்படிலாம் நடக்கும்னு? வாய்ப்பே இல்லை இல்லையா? நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் நடந்திருக்கு. பிரிவென்ஷனுக்காக தான். ரொம்ப வந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரெண்டு விஷயங்கள்ல வந்து இதுல வந்து நம்ம அதிகமா வந்து கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது இல்லை. ஒண்ணு அஃபோர்டபிலிட்டி. சொல்லலாமா? இன்னைக்கு இருக்கிற செலவே பெருசாகுது. இதுல எங்க நான் வரப்போறதுக்காக நான் பார்த்து வந்தா பாத்துக்கலாம் போட அந்த மைண்ட் செட்ல தானே ஓடுறோம். வந்ததுக்கு அப்புறம் கதறுவோம், அது வேற விஷயம். வர்ற வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் போட, இதுதான் மைண்ட் செட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இன்னையோட தேவைகள் இருக்கிறதுல ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் லேக் ஆஃப் அவேர்னஸ் சொல்லலாம். இதோட முக்கியத்துவம் இல்ல இதோட பெனிஃபிட் என்னன்றது நமக்கு தெரியல. ஒரு விஷயம் உண்மையிலே நல்ல பெனிஃபிட்டபிளா இருந்தா எடுத்துப்போம் இல்லையா? இந்த பிரிவென்ஷனோட ஒரு முக்கியத்துவம் வந்து நமக்கு அந்த அளவு தெரியல. இந்த ரெண்டு விஷயங்கள்னால ஈவன் தோ நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பிராக்டிக்கலா நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. சோ பிரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இன்னைக்கு வந்து பல விதமான நோய்களை பத்தி பேசுறோமா? முக்கியமா நம்ம என்ன பேசுறோம்? இன்னைக்கு கொரோனா பத்தி பேசுறோம், அதை விட்டுருங்க. ஜெனரலா டயபெட்டிக் பத்தி பேசுவோமா? இங்க யாருக்கா டயபெட்டிக் இருக்கா சார்? இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இன்னைக்கு ஹோட்டல்ல போய் நீங்க வந்து காஃபி அப்படின்னா வித் சுகர் ஆர் வித்வுட் சுகர் அப்படி இல்லையா? நம்மளே போயிட்டு காஃபி வித் சுகர் ஃப்ரீ அப்படின்னா அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு இல்லையா? இன்னைக்கு அதிகமா வந்து நம்ம பத்தி நோயை பத்தி பேசுறோம்னா டயபெட்டிக்கை பத்தி பேசுவோம். ஸ்ட்ரோக் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கா, ஹை பிபி, ஹார்ட் அட்டாக், இதயத்துல அடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன சார்? ஆர்த்தரைட்டிஸ், முட்டுவலி, தைராய்டு, கிட்னி பிரச்சனை, வேற என்ன சார்? ஏதாவது சொல்லுங்க சார். சார் நம்ம உடம்ப பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கேன்சர், ஆமா இன்னைக்கு அதுவும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சரி, நான் வழக்கமா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். நான் எதனால இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சார் ஓரளவு நம்ம வீட்டில் வந்து ஒன்று வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இல்லை டூ வீலர், கார் அதெல்லாம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு லேட்டஸ்டே வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறீங்க சார், ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக கொடுக்குறீங்க. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்களா? அந்த பில் கொடுத்த உடனே அப்படியே கேஷ் கொடுத்து அனுப்பிடுவீங்களா? என்ன செக் பண்ணுவீங்கம்மா? பார்ப்போம்ல, ஏன்னா நம்மளை ஏமாத்திடக்கூடாதுல்ல சார். ஹார்ட் ஏர்ன் பண்ணி சார், சும்மா வரல சார் காசு, ஒரு பைசா கூட. நிச்சயமா செக் பண்ணுவோம். பில்லை வாங்கி என்ன மாத்திருக்க, எதுக்கு மாத்தின பழைய பார்ட்ஸ் எங்க, இது உண்மைதானா, ஒரிஜினலா? அவன் காலில் விழுந்து அழுவுற வரைக்கும் விட்டுருவோமா நம்ம? சத்தியமா விட மாட்டோம் சார். ப்ராக்டிக்கலா நடக்குதா இல்லையா சார்? சார் நம்மளை யாராவது ஏமாத்தணும்னா நம்ம விட்டு கொடுத்துருவோமா? மாட்டோம்ல. ஸோ வில் பி ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதே சமயம் நம்மளை யாரும் ஏமாத்தக்கூடாது. இதுவே உங்க சரீரத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு ஜுரமோ வாட் எவர் இட் மேபி, நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, உங்க சிம்டம்ஸ்லாம் சொல்றீங்க. டாக்டர் எனக்கு காஃப் இருக்கு, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, எல்லாம் சொல்றீங்க. டாக்டர் நீங்க சொல்ல இந்த சிம்டம்ஸ் வச்சு அவர் வந்து ஒரு 4-5 மாத்திரை எழுதுறாரு. எழுதி ஒரு டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க?
மெடிக்கல் ஷாப் போறோம், மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்க, அப்படியே சாப்பிடுறோம். அவங்க என்ன டெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து போய் லேப்ல கொடுக்குறோம், அதை அப்படியே கொடுக்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் இது என்ன மாத்திரை, எதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடணும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எதனால இந்த மாத்திரையை நான் சாப்பிடணும் கேட்டிருக்கோமா? திட்டுவாங்க. சரி, ஓகே, விடுங்க. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானது. இல்ல, நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடணும், இல்ல இது என்ன டெஸ்ட், எதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் மூலமா என்ன தெரியும்? 99% நம்ம வந்து அதை மைண்ட் பண்றதே கிடையாது. ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு, நம்ம உடம்புல நம்ம சான்ஸ் எடுத்துக்க விரும்பல. உடம்புல நம்ம சான்ஸ் எடுத்துக்க விரும்பல. இதுல என்னன்னா, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு இல்ல ஒரு டிவி அப்ளையன்சஸ் ஏதோ ஒரு நம்ம வீட்டுல ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு உயிரற்ற பொருளுக்கு நம்ம கொடுக்கிற மதிப்பு கூட நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கலன்றதுதான் இதுல உண்மையாவே தெரியுது. லேக் ஆஃப் அவேர்னஸ். இன்னொன்னு நான் தெளிவா சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த சமுதாயம் இப்படிதான் இருக்கணும்னு உருவாக்கப்பட்டிருக்கு. சொன்னீங்க பத்தியா, திட்டுவாங்க, ஐயோ டாக்டர், டாக்டர் அவரும் ஒரு ப்ரொஃபஷனல் தான், அவரு நான் வானத்துல இருந்து குதிச்சிட்டாரு. எப்படி இவரு சார் ஒரு ப்ரொஃபஷனல், அவரு ப்ரொஃபஷன், அவரோட ப்ரொஃபஷன் உயிரை காக்கிற ப்ரொஃபஷனல், அதெல்லாம் மதிக்கிறோம். பட் டசன்ட் மீன் கிடையாதே. சோ இதுல ஒரு பாயிண்ட் நான் வந்து தெளிவா சொல்ல விரும்புறது என்னன்னா, உயிரற்ற பொருளுக்கு நம்ம கொடுக்கிற மதிப்பை விட உயிரான பொருள் நம்ம சரீரத்துக்கு நிச்சயமா நம்ம மதிப்பை கொடுத்தாகணும். அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாக்டர் ஆகணுன்ற அவசியம் இல்லை, அது சாத்தியமும் கிடையாது. பட் பேசிக்ஸ், நம்ம சரீரத்தோட பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து வி சஜஸ்ட் யூ. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் அஜெண்டா. ஸோ அப்போ பேசிக்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் முதலே சொன்னேன், இன்னைக்கு வந்து நிறைய டிசீஸை பத்தி பேசுறோம், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கேன்சர், இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறோம். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த உபாதைகள்லாம் உங்களுக்கு வெளியே இருந்து வருதா, இல்ல உங்க சரீரத்துக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை எல்லாம் வருதா? ஸ்ட்ரோக், டயபெட்டிக்னா உங்களுக்கு வெளியே இருந்து வருதா? இல்ல. வெளியே இருந்து வருதுன்னா, இப்ப கொரோனா என்ன பண்ணுது, வெளியே இருந்து ஒரு வைரஸ் உள்ள போறது, அதனால பிரச்சனை ஆகுது. டயபெட்டிக் அந்த மாதிரியா? இல்லையே. என்னைக்கு உங்க கணையத்தோட வேலையை வந்து செயலிழக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வந்து சுகர் லெவல் மேனேஜ் ஆகாம டயபெட்டிக் ஆகுது. ஸ்ட்ரோக்னா பிரெயின்ல இருக்க செல்ஸ் ஃபங்க்ஷனிங்ல இதுவாகும்போது ஸ்ட்ரோக் ஆகுது. ஹார்ட் அட்டாக்னா உங்களோட பிளட் வெசல்ஸ்ல என்னைக்கு பிளக் அக்குமுலேஷன் வருதோ இதுவாகுது. நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில இருந்து வர்றது இல்லை, நம்ம உடம்புல இருக்க சில பார்ட்ஸ் சரியா வேலை பார்க்காததுனால வரக்கூடிய உபாதைகள் தான். இது ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்து டிசீஸே கிடையாது, இது வந்து டிசார்டர் அப்படின்னுவாங்க. ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகணும்னா டிசார்டர் தானே. சரி, அதாவது நம்ம சரீரத்துல எல்லா அவயங்களும் ப்ராப்பரா இயக்கும் போது அந்த முழு இயக்கம்ன்றதுக்கு ஏதாவது ஒரு அவயம் செயலிழக்கும் போது அது ரிலேட்டடா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ நல்லா கவனிச்சீங்கன்னா, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னுவாங்க. உங்க வாழ்க்கை முறைகள், நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைகள், இதை பொறுத்து தான் இந்த காரணிகள். மக்கள் இன்னைக்கு வந்து ஹோல் வேர்ல்டுல இருந்து சஃபர் ஆகிறது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல தான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு பல பேர் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல தானே. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்விக்கு போனோம்னா, பேசிக்கா நம்ம சரீரம்ன்றது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். செல்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஷ்யூக்களை உருவாக்குது, டிஷ்யூக்கள் எல்லாம் ஒரு ஆர்கனை உருவாக்குது. இந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் லைக் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், இந்த மாதிரி பல மண்டலங்கள் சேர்ந்ததுதான் நம்ம சரீரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் டிகிரி டிப்ளமா பண்ணணும்னு அவசியம் இல்லையே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான். அப்ப நம்ம சரீரம் எல்லாமே செல்களால் ஆன பட்சத்தில் அப்போ ஒரு அவயம் செயல் இழக்குதுன்னா அப்ப என்ன நடக்கும்? இப்ப சிம்பிள், ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு 1000 பேர் வேலை பார்க்கறான், திடீர்னு என்ன பண்ற, ஒரு 500 பேர் வந்து ஓபி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ப்ரொடக்ஷன் கண்டிப்பா பிரச்சனை ஆகுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லா ஆர்கன்ஸும் செல்களால் ஆனது. அப்ப எந்த ஆர்கன்ல செல் டேமேஜ் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அவயத்தோட செயல்பாடு குறையுமா இல்லையா? ஒரு 10 பேர் கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க சார், திடீர்னு ஒரு 3 பேர் வந்து ஸ்லோ வராங்க, அப்ப அங்க அந்த ஒரு ஸ்லாக் வருமா இல்லையா? அப்ப எந்த ஆர்கன்ல செல் டேமேஜ் ஜாஸ்தி ஆகுதோ அந்த ஆர்கனோட செயல்பாட்டுல நிச்சயமா டிஸ்டர்பன்ஸ் வருது. சோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதோட பேசிக் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா செல் டேமேஜ். இதை ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியுமா சார்? என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க சார்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சண்டே வேற, கொஞ்சம் ரொம்ப தியரிட்டிக்கலா போகுது. சரி, நான் உங்களுக்கு ஒரு ஒரு டெக்னிக் ஒன்று சொல்றேன். நான் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. இதை ஏன் மோதிர விரல்னு சொல்றாங்க?
ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுங்க. மோதிரம் போடுறதுனால மோதிரம் சந்தோஷம். வேற ஏதாவது ஆன்சர்? இது எதுக்கு மோதிர விரல் சொல்றாங்க? வேற ஏதாவது ஐடியா? இது எந்த உண்மைன்றது தெரியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேபிலரி ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ரத்த நாளங்கள்ல வந்து கேபிலரிஸ் இருக்கும், அதாவது ரொம்ப மைன்யூட்டானது. சரி, இன்னொரு கொஸ்டின் போட்டுறேன், கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிட்டோம். ஒரு மனுஷ உடம்புல இப்போ லெட்டஸே என்னோட ஹைட்டு வெயிட் தெரியுது இல்லையா, உங்களால் பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. நான் மிஞ்சி போனால் ஒரு 5 அடி ஹைட் இருப்பேன், ஒரு 2 அடி இருப்பேன். இப்போ இந்த உடம்புல இருந்து இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கனெக்ட் பண்ணா எத்தனை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார், பரவாயில்ல. உலகத்தை 2 சுற்று இருக்குமா சார்? 5 அடி இருக்கு, என்ன சார் சொல்றீங்க? நம்புற மாதிரியா இருக்கு? வேற வேற ஏதாவது ஆன்சர்? 23 கிலோமீட்டர். பக்காவா ஆணி மினிட். வேற சார் சொல்லுங்க சார், இது வந்து நம்ம சரீரத்தை பத்தி பேசுறோம், ரொம்ப யோசிக்காதீங்க. வேற ஏதாவது ஆன்சர்? சரி சார், கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு எஸ்டிசி ஸ்டேஷன் கொடுக்குறேன் சார். அப்படியாவது சொல்றீங்களா பாப்போம். நான் மொத்த ரத்த நாளங்களை சொல்றேன். பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே நீங்க? சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஒரு மனித உடம்புல இருந்து இந்த ரத்த நாளங்கள்லாம் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்குனீங்கன்னா இந்த உலகத்தை 1.5 டைம் சுத்தி வரும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கிலோமீட்டர். இமேஜின் பண்ண முடியுதா? முதல்ல நம்ப முடியுதா? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்ப ஒரு சின்ன டிஷ்யூ, இந்த சதை இருக்கு இல்லையா, இந்த சதை ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து கண்ணுக்கு தெரியுதுன்னா பல கோடி செல்கள் சேர்ந்துதான் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியுது. உங்க ரத்த நாளங்கள்ன்றது ஒவ்வொரு செல்களுக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், நியூட்ரிஷன் கொடுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கோர்வையா இருக்கும் உங்க ரத்த நாளங்கள். பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் தான் நம்ம உடம்புல ரொம்ப இருக்கு, சரிங்களா? இந்த பிளட் சர்க்குலேஷனை இது பண்றதுல இந்த பர்டிகுலரா இந்த மோதிர விரல்ன்றது இந்த கேபிலரி ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்போட ஹெட் டு டோ கனெக்டிவிட்டி பர்டிகுலரா இந்த விரல்ல இருக்குன்றாங்க. அதனாலதான் இந்த மோதிரம் போடுறது, இந்த ராசிகள் போடுறதெல்லாம் இந்த விரல்ல போடுங்கன்னு சொல்லுவாங்களோ நம்ம. ஐம் நாட் ஷூர், பட் சில இன்ஃபர்மேஷன் அப்படிதான் வந்துச்சு. அதாவது இது வந்து கேபிலரி பெட்னுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெட், நெக், ஷோல்டர், லங்ஸ், சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட், லிவர், கிட்னி, செக்ஷுவல் ஆர்கன்ஸ், லெக். இந்த ஒரு யூ இருக்கு இல்லையா, இந்த ஒரு யூல இருக்க கேபிலரிஸ் உங்க ஹெட் டு டோ கனெக்டிவிட்டி இந்த விரல்ல. நம்ம உடம்புல இந்த கேபிலரி லெவல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? கொஞ்சம் கை காலெல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ண வேண்டியது பரவாயில்லையா? பக்கத்துல இருக்கிற அடிச்சிட மாட்டீங்களா? எதா இருந்தாலும் போய் பேசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்படி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட capillaries gets activated, blood circulation is up. So கை தட்டுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? சில சமயங்கள நமக்கு தெளிவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போக மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, ரொம்ப டீவியேஷன் ஆயிட்டோம். குட் திங். சரி சார், நம்ம உடம்புல வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பேசிக் ரீசன் என்னன்னா செல் டேமேஜ் தான். இதை வந்து எல்லாராலையும் ஒத்துக்க முடியும். டெக்னிக்கலா என்ன வேணாலும் நேம் சொல்லட்டும், பட் பேசிக் வந்து செல் டேமேஜ். இப்போ இங்க என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம உடம்புல எப்படி செல் டேமேஜ் நடக்குது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? செல் டேமேஜ் நடக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற ஒரு விஷயங்கள் நம்ம உருவாகுது அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வாழ்க்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாக்ஸிசிட்டி ஜாஸ்தி, பொல்யூஷன்ஸ் ஜாஸ்தி, இன்னைக்கு சாப்பாட்டுல பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த காரணிகள்லாம் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுட்டாங்க, காத்துல ஏதோ போய்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை முறையில. இந்த காரணிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற ஒண்ணு இல்லை, நம்ம செல்ஸ் தான். இது எப்படின்னா, நம்ம மனுஷனுக்கு வந்து 2 கை 2 கால் இருக்கா, அந்த மாதிரி இந்த செல்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஈவன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை வந்து எலிமினேட் பண்ணிடும். இப்போ எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கையை புடிங்கி போட்டா எப்படி இருக்கும், அந்த மனுஷன் இம்பேலன்ஸ் ஆயிடுறாருல. இப்போ எனக்கு வந்து கை இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் சாரிட்டா உங்க கையை கொடுங்க நான் புடிங்கி ஒட்ட வச்சுக்கணும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம பண்றது இல்லை.
பட் செல்கள் என்ன பண்ணும்னா இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால இது தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கிற செல்லை போய் காலி பண்ணி இது ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும். இது பிரச்சனையானது எக்ஸ்டர்னல்னால. இது என்ன பண்ணும்னா ஃபர்தர் செல்ஸை போய் காலி பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து திருடர்கள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. திருடன் என்ன பண்றான், கையில காசு இல்லைன்னா அடுத்தவன்ட்ட போய் உழைச்சா மாதிரி இல்லை, அடுத்தவன்ட்ட போய் பிடிங்கிறது அந்த மாதிரி. இதுல வந்து ராபர்ஸ் மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது ரொம்ப அதுலயே வெரைட்டிஸ் இருக்கு. பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். திருடன்ல வெரைட்டி இல்லையா, பிக் பாக்கெட் வந்து காசோட போய் சேர்ந்துருவான், தலைவலி இல்ல. சில பேர் வந்து கழுத்துல போட்டுட்டு தான் எடுப்பான். அந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு. பிரைமரி வந்து ரொம்ப டேஞ்சரஸ், உங்க டிஎன்ஏ வரைக்கும் போய் டேமேஜ் பண்ணிடும். ஸோ என்னைக்கு செல்லோட டிஎன்ஏ வரைக்கும் டேமேஜ் ஆகுதோ அதுதான் உங்களோட கேன்சரோட லீடிங்க்கு ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசன். ஸோ அப்ப சரீரத்தில் எந்த பிரச்சனைனாலும் பேசிக் ரீசன் செல் டேமேஜ். இந்த செல் டேமேஜ் எப்படி உருவாகுதுன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமா. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறதுக்கான காரணிகள் நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில உள்ளக்கூடிய காரணிகள் தான். இன்னைக்கு இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா சார்? நம்ம ஏன் தாத்தா பாட்டி போவானே, நம்ம சின்ன வயசுலயே டயபெட்டிக்கை பத்தி அவ்வளவு கேள்விப்பட்டோமா, இல்ல பிபியை பத்தி அவ்வளவு கேள்விப்பட்டோமா? இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பிபி 5 வயசு 10 வயசுல டயபெட்டிக்ன்றான், பிபின்றான். நடக்குது இல்ல? ஏன்னா ரெண்டு விஷயங்கள் நிதர்சனமா நமக்கு தெரியுது. நம்மளோட வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டா மாறி போச்சு. சரௌண்டிங்ஸ் ஒண்ணு இல்லை. இப்போ மொபைலை எடுத்து ஓபன் பண்ணி வைஃபை ஓபன் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தி எவ்வளவு ரேடியேஷன் இருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த கீழே போய் அந்த கதவு கிட்ட போய் நின்று பாருங்க, அப்படி வலிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸிசிட்டி. சாப்பாடு. சோ இந்த மாதிரி வாழ்க்கை முறைகள் மாறிடுச்சு. உணவுலையும் சத்தான உணவுன்றது நிச்சயமா கிடையாது. என்னதான் நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் அதுலயுமே எசென்ஷியல் நியூட்ரிஷன் இல்ல. முதல்லலாம் வந்து ஓகே, இன்னைக்கு ஒரு ஆப்பிள் பத்த மாட்டேங்குது, ஒரு டஜன் வச்சு சாப்பிட்டாலும் ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது. அவன் என்ன பண்றது, ஆப்பிள் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகி போச்சு சார். இன்னைக்கு ஒரு 6 மாசத்துல வர வேண்டியதுல 3 மாசத்துல கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 1000 கிலோ வர வேண்டிய இடத்துல 10,000 கிலோ கொண்டு வந்துட்டான். சயின்ஸ் எஸ் இட் இஸ் குட், பட் அதுல இருக்கிற வேண்டிய எசென்ஷியல் லாஸ் ஆயிடுச்சு. சோ இந்த ஏன் கேக்குறீங்க நீங்க? போங்க, நம்ம மலேசியா போயிருந்தப்ப ஒரு ஃப்ரூட் நல்லா கிரன்ச்சியா பீஸ் பீஸா பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னையா இது அப்படின்னு கேட்டேன். கொய்யா காணா. பொட்டை எங்கடா, கிரன்ச்சியா, சீட்ஸே கிடையாது சார். முட்டையே இல்லையாடா, இதுவே கொய். ஆமா, இங்க அப்படிதான் ஹைபிரிட். வாழைப்பழத்துல பொட்டை பார்த்துருக்கோமா? பாத்துருக்கீங்களா? அப்படித்தான் ஆகி போச்சு. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. எல்லாம் ஹைபிரிட். இங்க கொய்யா பழத்துல இப்போதைக்கு வரைக்கும் சீடு இருக்கு. என்னைக்கு இங்க சீடு இல்லாம ஆகும் தெரியல, ஆனா மலேசியால வந்துருச்சு. பார்த்து மண்டாங்க. ஓகே சரி சார், இங்க வந்து நம்ம ப்ராப்ளம் மட்டுமே பேசுறதுக்கு இல்ல, நம்ம சொல்யூஷன்ஸையும் நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ செல் டேமேஜ் ஒரு மெயின் ரீசன். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது செல் டேமேஜ் வந்து ஜாஸ்தி உருவாக்குதுன்றதை பார்த்தோம். அப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த கண்ட்ரோல் பண்றது நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. இப்ப இது எப்படின்னா ஒரு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுதான். இப்ப நம்ம நாட்டுக்கு வந்து டிஃபென்சஸ் இருக்கா? ஆர்மி இருக்கு, போலீஸ் இருக்கு இல்லைங்களா? ஆர்மி வந்து பார்டர்ல இருப்பாங்க, அவங்க கையில டேங்கர், மிஷின் கன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம போலீஸ் கொடுத்தா நம்ம பல பேரை காலி பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். அதனாலதான் போலீஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சும்மா வெறும் ரைஃபிளோட வச்சிருக்காங்க. என்ன இவங்க எமோஷன் ஆனா ஒரு கட்டை போட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க. பல இடத்துல நடக்குது, என்ன பண்றது, பப்ளிக்கா பேசினா ஏதாவது வில்லங்கமாய் போயிடும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது நம்ம உடம்புல வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி. எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஆர்மி அண்ட் போலீஸ் இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லயே 2 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து ஆர்மி மாரி உங்க உடம்புல செயல்படும். ஒரு மாலிகுல் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரேடிகல்ஸ் போய் அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணும். பட் செகண்டரி வந்து ஒரு மாலிகுல் ஒரு ரேடிகல்ஸ் தான் அட்ரஸ் பண்ணும். போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையா பிடிச்சி என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் பிரச்சனை வந்துச்சு, அந்த சூழ்நிலையை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா? சிமிலர்லி இந்த செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம உடம்புல அந்த சூழ்நிலையை சரி பண்ண ட்ரை பண்ணும். இந்த பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ சம்பந்தமே இல்லை, உடம்புல வந்து பிரச்சனை பண்ண போற முதல்ல வெளியேறு, ஸ்கேவேஜ் பண்றது அதோட வேலை. அப்ப நம்ம சரீரத்துல இது 2மே தேவை. ரொம்ப டெக்னிக்கலா போதா? இல்ல பேசிக் நாலேஜ் நம்ம உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம் சார். ஓகே, அப்ப இது 2 எப்படி நமக்கு கிடைக்கும்?
நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மூலமா இந்த செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க உணவு மூலமாவே உங்க உடம்பு கிடைச்சிரும். ஆனா இந்த பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய அந்த மிலிட்டரி மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் சொல்லலாம், டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவான சொல்லலாம். இன்னைக்கு இம்யூனிட்டி பத்தி நிறைய பேசுறோம் இல்லையா? இதுல வந்து ரொம்ப முக்கியம் வந்து இந்த எஸ்ஓடின்றது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம உணவு மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்காதுன்றாங்க. நமது சரீரம் நீங்க சாப்பிடக்கூடிய அந்த ஹெல்த்தியான உணவுகளை வச்சு, அந்த மூலக்கூறை வச்சு நம்ம சரீரம் உருவாக்கக்கூடிய ஒரு என்சைம் இது. எஸ்ஓடி, சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ்னுவாங்க, லைஃப் என்சைம்னுவாங்க. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகளை வச்சு நம்ம சரீரம் உருவாக்கணும். இன்னைக்கு எங்க ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இன்னொரு பிரச்சனை வேற வந்துருச்சு. ரிசர்ச்ல என்ன சொல்றான்னா, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, இதுதானே ஒரு நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல போய் டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சர்வ் ஆகி லிவருக்கு போய் அதுக்கப்புறம் பிளட்டுக்கு போகணும். இங்க இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட அப்சர்வேஷன் கெப்பாசிட்டியே மோர் தென் 40 to 50% காலின்றாங்க. நீங்க ஒரு விஷயம் சாப்பிட்டாலும் அதுல 40 to 50% உங்க உடம்புக்கு போகாது, வேஸ்டேஜ் தான் ஆகுது. நல்ல விஷயம் கிடைக்கிறதே பெருசு, அதுவும் இங்க அப்சர்வ் ஆகலன்னா. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை முறையில ஓடிக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் இன்னைக்கு பல பேர் வந்து டயபெட்டிக், ஸ்ட்ரோக்கு, லொட்டு லோசுக்குன்னு வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் சரி நிறையவே பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு மேபி நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்டார்டிங்ல சூப்பர் லைஃப் அப்படின்றத பார்த்திருப்போம். அந்த நிறுவனம் சார்பாக தான் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நடக்குது. ஸோ அப்ப இதுல என்னன்னா, இவங்க இந்த நிறுவனம் வந்து 2017 மலேசியா பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க. அப்ப இவங்க உருவாக்குனது என்னன்னா STC30 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெல்த் ப்ராடக்ட் கம்மியா சார், நிறைய இருக்குல்ல. அம்மாக்கு ஒரு ஹார்லிக்ஸ் இருக்கு, அப்பாவுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் இருக்கு, தம்பிக்கு ஒண்ணு இருக்கு, தங்கச்சிக்கு ஒண்ணு இருக்கு, விட்டா 1-2 கூட வச்சுக்கிட்டு இவ்வளவு இருக்கு, வந்துட்டு இருக்கா இல்லையா? ஹெல்த் சப்ளிமெண்டரிஸ், நீங்க புரோட்டீன் வேணுமா, நியூட்ரிஷன் வேணுமா, ஃபைபர் வேணுமா, எல்லாமே இருக்குல்ல. பட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஓரலா எடுக்கிறதுல 40 to 50% வேஸ்டேஜ் ஆயிடுது. மீதி அந்த ஒரு 40 to 50% நம்ம உடம்புல கிடைக்குதுல்ல, இதுவும் நம்ம செல் லெவல் ஹெல்த்தியா இருந்தாதான் அதை அப்சர்வ் பண்ணி அதோட பெனிஃபிட் ஃபுல்லா கிடைக்கும் இல்லைங்களா? பட் சயின்ஸ்ல என்ன சொல்றோம்னா, முதல்ல வந்து நம்ம உடம்புல வந்து 2 விதமான செல் சொல்லுவோம், லைவ் செல்ஸ், டெட் செல்ஸ், உயிரோட இருக்கு, செத்து போனது, இது 2 தானே. இன்னைக்கு வந்து 3வது ஒரு கேட்டகரி வந்துருச்சு, வீக்கர் செல்ஸ். அதாவது உயிரோட இருக்கு ஆனா வேலை பார்க்க மாட்டேங்குது, ஃபேக்டரிக்குள்ள வராங்க, ஓபி அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வீக்கர் செல்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அப்ப இந்த சூப்பர் லைஃப்ன்ற நிறுவனம் இந்த STC30, அதாவது சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 days மிராக்கிள், இதை லான்ச் பண்ணும்போது என்னைக்குமே வந்து இன்னைக்கு தேவை என்னமோ அதை பூர்த்தி பண்ணாதான் வந்து அது வந்து ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்டா இருக்க முடியும் இல்லைங்களா? இதுக்கு ஒரு கம்பேரிசன் நான் ஜெனரலா சொல்றது நோக்கியா பத்தி சொல்லுவேன். நோக்கியா போன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோமா சார்? கேள்விப்பட்டிருக்கோமாவா? என்ன மாதிரி போன்? உண்மைதானே? என் போனை பாருங்க, கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் அந்த போன், ஆப்பிள் ஐபோன் 11 ப்ரோ. இது இங்க இருந்து அப்படி கீழே போட்டா தேரும்னு நினைக்கிறீங்களா? போய் சேர்ந்துச்சு, முடிஞ்சு 1.5 லட்சம் காலி. இதுவே 1100 கேள்விப்பட்டிருக்கீங்களா நோக்கியால? யூஸ் பண்ணிருக்கீங்களா? அங்க பாருங்க, பிரைட் ஆகுது பாருங்க, அந்த மூஞ்சி அப்படியே டக் டக் டக். இங்க இருந்து அந்த செவுத்து விட்டு எரிஞ்சா கூட 2-3 பீஸா மாறும், மறுபடியும் ஒட்ட வச்சு பேசிட்டு போலாமா? பேட்டரி சார்ஜ் பண்ணினா குறைஞ்சது 2-3 நாள் தாங்குமா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு திருப்தியான மொபைல் ஏதாவது இருக்கா சார்? இல்ல. ஆனா எங்க சார் அந்த மொபைல் அவ்வளவு திருப்தி கொடுத்துருக்கு, பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த மொபைல் எங்க? அவரோட வீடியோ வந்து இருக்கு, அந்த நோக்கியாவோட சிஓட டிக்ளரேஷன் வந்து ஆன்லைன்ல இருக்கு. ஃபுல்லா கம்பெனி வந்து ஃபுல்லா டிராப், எல்லாம் லாஸ், எதுவும் பண்ண முடியல, வைண்ட் ஆஃப் பண்றாங்க, கம்பெனி வந்து வைண்ட் ஆஃப் பண்றாங்க. அப்ப வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு, அவங்க இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயிஸ் எல்லாருமே உட்கார வச்சு முக்கியமா டிக்ளேர் பண்றாரு, நாங்க எந்த விதத்திலையும் தப்பே பண்ணல. ஐ மீன் தப்பு பண்ணலன்னு சொல்றதை விட குறைய வைக்கல, நாங்க நல்ல குவாலிட்டியை கொடுத்தோம், சீப்பான காசுல கொடுத்தோம், நல்ல டியூரபிலிட்டி கொடுத்தோம், பட் ஸ்டில் நாங்க வந்து தோத்து போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்கல, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அதை கொடுக்கல, அதனால we lost
இன்னைக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். மொபைல்னாவே நோக்கியா தான் மைண்ட்ல வந்தது. இன்னைக்கு நோக்கியான்றது எங்க இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து எக்கு தப்பான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு நிறுவனம் உள்ள வரானா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு, அதாவது நம்ம தான் அனுபவப்பட்டு அந்த அனுபவத்துல திருந்தணும் இல்லை, அடுத்தவங்க பண்ற அனுபவத்தில் நம்ம கத்துக்கலாம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு விதத்துல தான் இவங்க STC30 லான்ச் பண்ணும் போதும் இவங்களோட கன்சிடரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை இது ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் அவங்க யோசிச்சது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே செக் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்ப பண்ணும்போது இவங்களோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து சின்ன சேஷெட், கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ்ல வந்து 15 சேஷெட்ஸ் இருக்கும், 1.2 கிராம்ஸ் பவுடர்ஸா. இதை வந்து நானோ டெக்னாலஜி அண்ட் சப்ளிங்குவல் மெத்தடா எடுக்கலாம். இந்த சப்ளிங்குவல்ன்றது நம்ம இந்த நாக்கு கடியில இருக்கக்கூடிய கிளான்ஸ், இது என்ன பண்ணும்னா வாட்டர் சால்யூபிளா இருக்கும்போது, மைக்ரோ மாலிகுல்ஸா இருக்கும்போது இதை அப்படியே உறிஞ்சு டைரக்டா உங்க பிளட் கொடுக்கும், உங்க வயிற்றுக்கே போகாது. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்கள நாக்கு கீழே மாத்திரை போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அதுவும் சப்ளிங்குவல் டோசேஜ், இன்ஸ்டன்டா போய் பிளட்டை தின் பண்ணிடும். ஸோ இந்த சப்ளிங்குவல் கிளான்றது நீங்க நாக்கடியில் எதை வச்சாலும் அதில் போயிடும் சொல்ல முடியாது. இட் ஷுட் பி மைக்ரோ மாலிகுல்ஸ், தண்ணியில கரையக்கூடியதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த சப்ளிங்குவல் மெத்தட்ல கொண்டு வந்ததுனால, நான் முதலே சொன்ன மாதிரி வயிற்றுல வந்து அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும்போது நீங்க டைரக்டா சப்ளிங்குவல் எடுக்கும்போது மோர் தென் 95% முதல்ல நீங்க எடுக்கிற விஷயம் உங்க உடம்புல முழுமையா கிடைக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கிளிசோடின் கேண்டோலாப், கிளிசோடின் கிளியடின், அதாவது இந்த இது என்ன சொல்றது, கிருணி பழம் பாத்திருக்கீங்களா, அதோட ஃபேமிலி தான் வீட். இது ரெண்டுத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற SOD, சூப்பர் ஆக்சைடு டிஸ்மெடேஸ். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புல ஆர்மி மாதிரி போராடக்கூடிய பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதை சுரக்கக்கூடிய இந்த 2 இன்கிரிடியன்ட் இருக்கு. இந்த 2 இன்கிரிடியன்ட் மூலமா நம்ம சரீரத்துல பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய அந்த முதல் நிலை டிஃபென்ஸ் இம்யூன் சிஸ்டம் கொடுக்கக்கூடியது உங்க சரீரத்துல சுரக்குது. இது வந்து சும்மா வெர்பலா சொல்லல, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிசோடின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து டெக்னிக்கல் ஷீட். இதுல வந்து உங்களுக்கு கோதுமையில இருந்து எடுத்தது இருக்குங்க, இதுல உங்களுக்கு முலாம்பழம் இருக்குங்க அப்படின்னா அது வேற. பட் இதுல கிளிசோடின்றது என்ன, அதுல எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது உண்மையிலே ஹியூமன்ல வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்களா, ரிசர்ச் ஆன் ஹியூமன் ஸ்டடிஸ். இது வந்து நான் சாஃப்ட் காப்பி ஷேர் பண்றேன் உங்களுக்கு, இது பப்ளிக்கலா அவைலபிள். ஸோ ஹியூமன் ஸ்டடிஸ்ல என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, கார்டியோவாஸ்குலர்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, நியூரோ ப்ரொடக்ஷன்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, இந்த 2 இன்கிரிடியன்ட் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த இன்கிரிடியன்ட் மூலமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாமே ஸ்டடி பண்ணி அந்த பேட்டர்ன் நேம் தான் கிளிசோடின் அப்படின்வாங்க. இந்த STC30ல இதுக்கான 2 இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல வந்து பில்பெரி அண்ட் பிளாக் கரண்ட். பில்பெரின்றது உங்களுக்கு ப்ளூபெரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூபெரிக்கும் பில்பெரிக்கும் வேரியேஷன் என்னன்னா, ப்ளூபெரி வந்து மேனுவல் கல்டிவேஷன், பயிர் வச்சு வளர்க்கறது. பில்பெரின்றது நேச்சுரல், அந்த டீப் ஃபாரஸ்ட்ல நேச்சுரலா கிடைக்கக்கூடியது. வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி as well as ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பிளாக் கரண்ட்டும். ஸோ இது 2 என்ன பண்ணுதுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு உங்களுக்கு கிளிசோடினோட எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குது, செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு உங்களுக்கு பில்பெரியும் பிளாக் கரண்ட்டும் கிடைக்குது. சரி, இதுல ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்டும் செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல கிடைச்சதுன்னா அப்ப செல் டேமேஜ்ன்றது குறைக்கப்படுமா? உணவு மூலமா நமக்கு கிடைக்காத விஷயங்கள் இது மூலமா ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ உங்க சரீரத்துல செல் டேமேஜ்ன்றது முதல்ல குறைக்குது. இப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணி போயிட்டே இருக்கு சார், முதல்ல போற ஓட்டையை தானே முதல்ல அடைக்கணும், சாரி வாய் பிறழுது. ஸோ அப்ப நான் வந்து அதை இல்ல நான் வந்து மறுபடியும் ரீஜெனரேஷன் மட்டுமே ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம சரீரத்துல செல் டேமேஜ் ஜாஸ்தி ஆகுதுன்னா அந்த செல் டேமேஜை குறைக்கிறதுக்கு இந்த 4 இன்கிரிடியன்ட் மூலமா நடக்குது. இப்ப 2வது பாயிண்ட் வந்து செல் ரீஜெனரேஷன்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. செல் புதுப்பித்தல் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புல வந்து வீக்கர் செல்ஸ்ன்ற ஒரு டேர்ம் இருக்கு, அதாவது உயிரோட இருக்கு, ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அப்ப இதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றது நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. டாக்டர் ஃப்ரெட்சுலின் சொல்லக்கூடியது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இவரோட ரிசர்ச் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல பண்ணாரு. அப்ப வந்து இவருக்கு ஒரு குட்டிவிலஸ் பெட்டாபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் கிரீன் ஆப்பிள் நம்ம நார்மலா பார்த்திருப்போம். பட் இது வந்து சுவிட்சர்லாந்துல ஹை ஆல்டிடியூட்ல கிடைக்கக்கூடிய ஒரு கிரீன் ஆப்பிள்.
இதோட தனித்துவம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நார்மலா ஒரு ஆப்பிள வெளியே வச்சா எவ்வளவு நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார்? சார் ஒரு நாள். வேற சார்? ஃப்ரிட்ஜில் இல்லடா, வெளியே சொல்றேன் நான். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு லெவலுக்கு மேல போய் சேர்ந்துரும். ஒரு ஆப்பிள் ஒன்றும் இல்லை சார், இந்த டேபிள் மேல அப்படியே வச்சிருங்க, எந்த ப்ரிசர்வேஷன் இல்லை, எவ்வளவு நாள் தாங்கும்? ரைட்டு. அப்புறம் சார் 2-3 நாள், அதுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி நல்லா வேக்ஸ் அடிச்சிருந்தா அதிகபட்சம் 15 நாள் வரைக்கும் தாக்குன்றாங்க. நார்மல் ஆப்பிள் நல்ல வேக்சிங் பண்ணிருந்தாங்கன்னா 15 டேஸ். பட் இந்த விட்டிபிலஸ் பெட்டாபிள்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி ப்ரிசர்வேஷன், நீங்க ப்ரிசர்வேஷன் எதுவுமே பண்ண வேண்டாம். பட் இதோட செல்ஃப் சஸ்டைனிங் வந்து அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்குன்றாங்க. ஈவன் இதுல ஒரு ஸ்கிராச், நம்ம அந்த நகத்தால ஒரு ஸ்கிராச் மொத்தமா கட் பண்ணி தான் போய் சேர்ந்துச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜென்ரலா லைட்டா ஸ்கிராச் பண்ணா அந்த ஸ்கிராச்சஸும் செல்ஃப் ஹீல் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பிளோட தனித்துவம் அந்த மாதிரி தான். ஏன்னா இதோட ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி. அப்ப இதுல நிறைய ரிசர்ச் பண்ணி, அதாவது இந்த அளவு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எவர் லாஸ்டிங் பியூட்டி தானே. அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து தோல் சுருங்காது, அப்ப பியூட்டி கிடைக்கும் இல்லையா, ஆன்டி ஏஜிங் as well as நல்ல ஹெல்த் கிடைக்கும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி அவர் உருவாக்குனது தான் பைத்தோசெல்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் நேம் which is based from Switzerland. ஸோ இந்த STC30ல உங்களுக்கு இந்த பைத்தோசெல்டெக் சொல்லக்கூடிய ஆப்பிள் ஸ்டெம் செல் as well as சோலாவைட்டிஸ் சொல்லக்கூடிய பிரான்சஸ் என்ற ஒரு ரேர் கிரேப்போட ஸ்டெம் செல்ஸும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம சரீரத்துல வந்து வீக்கர் செல்ஸ் இருக்குன்னு இல்லைங்களா, அந்த வீக்கர் செல் ஆக்டிவேட் பண்றதுக்கு இது ரெண்டும் சப்போர்ட்டிவா இருக்குன்றாங்க. இதுல கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு, ஐம் சாரி. ஸோ இந்த ஆப்பிள் வந்து அவங்க கல்ச்சர் முறையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன் மட்டும் கொடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து செல்ஸ். இதெல்லாம் கருப்பா இருக்கிறதுலாம் டெட் செல்ஸ். இந்த பிரைட்டா இருக்கு பாருங்க, இது வந்து உயிரோட இருக்கு, ஃபங்க்ஷன் ஆகல. அப்ப இந்த நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணும்போது உங்க வீக்கர் செல்ஸ் வந்து ஆக்டிவ் செல்ஸா மாறுது அப்படிங்கிறாங்க. சோ அப்ப ஒன்ஸ் அந்த செல்ஸ் வந்து ஆக்டிவ் செல்ஸா மாறும்போது அதோட செயல்பாடு என்ன, கிரியேட்டிங் நியூ செல்ஸ். அப்ப அந்த ஆக்டிவ் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணி புது செல்கள் உற்பத்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பழைய செல்கள் கிளியர் ஆகுது. கிளியருங்களா? இதுல வந்து உங்களுக்கு கிளிசோடின், கேண்டலாப், கிளிசோடின், கிளியாடின் இருக்கு. அது வந்து உங்க சரீரத்துல பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குது. பெல்பெரி அண்ட் பிளாக் கரண்ட் வந்து செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குது. இந்த 4 மூலக்கூறு மூலமா உங்க சரீரத்துல செல் டேமேஜ்ன்றது குறைக்கப்படுது. இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல், கிரேப் ஸ்டெம் செல் மூலமா நம்ம சரீரத்துல புது செல் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணப்படுது. கிளியர்? ஓகே. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி அப்படிங்கிறது ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி தானே. ஹெல்த்துக்கு கூட நான் இப்ப சார்கிட்ட சொல்றேன், சார் எடுத்துக்கோங்க சார், நல்லா இருக்கணும், அப்புறம் பாத்துக்கலாமான்னு சொல்லுவாரு. இல்ல சார் நீங்க இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க அப்படியே உங்களை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சார், ஒரு 2 மாசம் சாப்பிடுங்க, 2 மாசம் கழிச்சு உங்களை போட்டோ எடுங்க சார், உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா பாருங்க சார் அப்படின்னா, அவர் இல்ல நான் கொஞ்சம் கருப்பானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா சொல்லுவாரு. பியூட்டி வந்து நிச்சயமா யாராலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பியூட்டிங்கிறது நம்ம என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணாலும் நிச்சயமா அது ஒரு காலகட்டத்தில் ஸ்கின் சாகிங் வந்து வழிவகுக்கும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு இன்னர்ல இருந்து செல் ரீஜெனரேஷன் நடக்கும்போது உங்க தோல் சுருக்கங்கள் விடுபடும், ஸ்கின் க்ளோ கிடைக்கும். தட் இஸ் நதிங் பட் பியூட்டி. ஸோ இந்த STC30 வந்து நாட் ஜஸ்ட் ஹெல்த் ப்ராடக்ட், இஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டெம் செல், கிரேப் ஸ்டெம் செல் இருக்கு. இது ரெண்டும் உங்க சரீரத்துல புது செல் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிசோடின், கேண்டலாப், கிளிசோடின், கிளியாடின் இருக்கு. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட், செகண்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குது. ஸோ இன்னைக்கு ஸ்டெம் செல்லை பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. If I want to tell you, more than 90% is fake. எதனால நான் இவ்வளவு போல்டா சொல்றேன்னா, because I met Fred Zulli, அவரோட இன்னொருத்தரை நான் பர்சனலாவே மீட் பண்ணிருக்கேன். So with his knowledge I can boldly say இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டெம் செல் பேஸ்ல இருக்கிறது 90% is fake. ஏன்னா ஸ்டெம் செல்ன்றது ஒரு ஃபேன்சி வேர்ட் ஆயிட்டதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் STC30 they have a certification. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சலையா கிளிசோடின் அப்படிங்கிறது, அது ஒரு டாக்குமெண்டேஷன். அது மட்டுமே இல்லை, இன்னைக்கு இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல் காமிச்சலையா,
ஆப்பிள் ஸ்டெம் செல்ன்றது என்ன, அது எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இந்த மாதிரி இது வெறும் STC30 அந்த ப்ராடக்ட்டை மட்டும் சும்மா வெர்பலா சொல்லாம we have a internationally patented documentations. இன்னைக்கு சயின்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சும்மா நான் வார்த்தையா சொல்றதையும் ஒரு ரிசர்ச் பேஸ்ல சொல்றதுக்கும் நிச்சயமா ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாமே these are all proven and patent. வேற யாரும் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த STC30 ஓட முழு தன்மை என்னன்னா, சுவிட்சர்லாந்துல இருந்து they are getting the fruit stem cells, சுவிட்சர்லாந்தோட டெக்னாலஜி. And in the primary antioxidant they are getting from France, and in the secondary antioxidant they are getting the source from Malaysia. So இது வந்து ஒரு மூணு காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு, பட் இந்த காம்பினேஷன்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஃபியூச்சர் மேபி வரலாம், பட் இந்த காம்பினேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் there is no product in the market. Of course இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து we got lot of testimonies, like இன்னைக்கு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் இருந்தவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸ்கின் டிசீஸ்ல இருந்தவங்களுக்கு, கேன்சர்ல இருந்தவங்களுக்கு, இந்த மாதிரி பல விதமா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப இதுவாக கேட்டிருக்காங்க, என்ன டே ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு எல்லாம் சரியாகும்னு சொல்லி ஊரே மதியது கேட்டான்னு கூட கேட்டிருக்காங்க. என்ன லிட்டரலா நான் நேச்சுரலா வரக்கூடிய ஒரு கேள்வி தானே, ஏன்னா ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாமே சரியாகுதான்னு சொல்லிங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த ப்ராடக்ட் எந்த நோயும் குணப்படுத்துறதுக்கான மருந்து கிடையாது. STC30 is not a drug. இன்னொன்னு இது வந்து இந்த டார்கெட்டட் ரிசல்ட், இதை கொடுத்தா இது இப்படி டார்கெட் ரிசல்ட் கிளைமும் பண்ண முடியாது. சிம்பிளா ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஹெல்த்தை பத்தி பேசுறீங்க, நீங்க என்ன டாக்டரா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப டாக்டர் இல்லைன்னா நம்ம சொல்ற வார்த்தைக்கு வந்து மதிப்பு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு மைண்ட் செட் அப்படி ஆகி போச்சு, ஹெல்த்னா டாக்டர் தான் பேசணும். ஆனா நமக்கு புரியல ஹெல்த்ன்றது நம்ம ஹெல்த் மக்கா நம்ம பேசி ஆகணும், நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சாகணும்ன்றது. இது வந்து நிதர்சனமான உண்மை. அதனாலதான் சொல்றேன், நம்ம மைண்ட் செட்டை வந்து இப்படியே மோல்ட் பண்ணிட்டாங்க. ஹெல்த்தை பத்தி யாரும் பேசக்கூடாது, டாக்டர் மட்டும் தான் பேசணும். அப்பதான் டாக்டர் சீட்டு நல்லா விலகி போகும், டாக்டர் நல்லா சம்பாதிப்பாங்க, நான் டாக்டர் வச்சு எல்லாம் பண்ணலாம். இது வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம சரீரத்தோட பேசிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னமோ அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த STC30 இஸ் நாட் அ ட்ரக் டு கியூர் எனி டிசீசஸ். பட் நான் முதலே சொன்ன மாதிரி என்ன ஒரு பிரச்சனைனாலும் இப்போ டாக்டரான்னு கேட்பாங்க, டாக்டர்னா உங்களுக்கு வார்த்தைக்கு வேர்டு இருக்காது. நான் என்ன சொல்ற, சில டிசீஸை பற்றி சொன்னால் நிச்சயமா நமக்கு இன்னைக்கு அதை பற்றியும் தெரியாது. ஏன்னா என்னென்னமோ இங்கிலீஷில் தசு புசுன்னு பேசுறாங்க, பல டாக்டருக்கே அது புரிய மாட்டேங்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா டாக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க, அவன் 10 வருஷம் முடிஞ்ச படிப்புக்கும் இப்போ படிப்புக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சத்தியமா தெரியாது, பட் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ என்ன வேணாலும் பிரச்சனை சொல்லு, அதுக்கு பேசிக் ரீசன் என்ன? செல் டேமேஜ் தான். இன்னைக்கு சாப்பிடுற எந்த மருந்து இல்ல எந்த மருத்துவம் உங்க செல் டேமேஜ் குறைக்குது இல்ல செல் ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். டயபெட்டிக் வந்தது எதனால? உங்க கணையத்துல இருக்க செல் டேமேஜ் ஆனதுனால டயபெட்டிக் வந்துருச்சு. நீங்க சாப்பிடுற மருந்து உங்க கணையத்துல செல் டேமேஜ் வந்து குறைக்குதா இல்ல செல் ரீசார்ஜ் பண்ணுதா? இல்லையா, அது சுகர்ல போய் வேலை பார்க்குது. பிபி எதனால வந்துச்சு? உங்க ஹார்ட் வந்து சிங்கிள் மோட்டார் கனெக்டட் வித் லாக்ஸ் ஆஃப் வெசல்ஸ். ஒரு 1000 வெசல் அடப்பு வந்துச்சுன்னா பிரஷர் ஆட்டோமேட்டிக் இங்கே தானே வரும். நீங்க சாப்பிட்ற மாத்திரை என்ன பண்ணுது? பிளட் தண்ணியா தான் ஆகுது. அது போய் நான் அந்த அடைப்பை கிளியர் பண்ணி அந்த வெசலுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி கொடுத்து இல்ல செல் ரீசார்ஜ் பண்ணுதா? இல்லையே. சோ இன்னைக்கு அதுக்காக அந்த மருத்துவத்தை நம்ம விட்டுற முடியாது. நிச்சயமா அது தேவை, நம்ம காம்ப்ளிகேஷன்ல நம்ம சர்வைவலுக்கு நிச்சயமா தேவை. பட் அட் த சேம் டைம் நம்மளோட பேசிக் ரூட் காஸ் என்னமோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் வேணும். இது உங்களோட செல் டேமேஜை குறைத்து செல் ரீஜன் சப்போர்ட் பண்ணுது, முடிஞ்சு போச்சு. இது எந்த நோயும் குணப்படுத்துறது கிடையாது. பட் சிம்பிளி உங்களோட பேஸ் லெவல்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு நிறையவே இருக்கு. ஐ திங்க் வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ இருக்கு, பாத்துக்கோங்க.
சார் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அபவுட் த ஹெல்த் இல்ல இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கா? எதுக்கு 13 இருக்கு? 30 நாள் சாப்பிட்டா சதை அடிக்கலாமா? அது 30 நாள் சாப்பிட்டா ஒவ்வொருத்தரும் சதை அடிக்கலாமா? இங்க நான் சொல்லிட்டேனே, இதுல வந்து இதை சாப்பிடுங்க இது உங்களுக்கு இப்படி ஆயிரும்ன்ற அஷூரன்ஸ் எதுவுமே கிடையாது. இல்ல இயற்கையா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இல்ல கெமிக்கல் ஏதாவது செய்யணும்? இல்ல சார், எல்லாமே ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட், ஈவன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அதுக்கு என்ன காரணம்? இதுதான் நான் சொல்றது. தீஸ் ஆர் ஆல் டாக்குமெண்டேஷன்ஸ். இது எல்லாமே சாஃப்ட் காப்பி தரேன் நான். பைத்தோசெல்டேக்ன்றது உண்மையிலேயே ஃப்ரூட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதா இல்ல இவங்க கெமிக்கல் காம்பினேஷன் வச்சு கொடுத்துருக்காங்களா? கிளிசோடின் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட்ஸா? இது எல்லாமே இருக்கும். ஐ வில் ஷேர் யூ திஸ் டெக்னிக்கல் ஷீட் சார். இது வந்து ப்ரூவன் சார், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 கண்ட்ரிக்கு மேல ரீச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இல்ல, இந்தியாவில் இப்போ ஃப்ரெஷ்ஷா லான்ச் ஆகி வருது. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி தேவைகள் இருக்கு. என்ன பண்றது, வாழ்க்கை முறைகளும் மாறி போச்சு, உணவுகளும் இல்லாதனால இந்த மாதிரி தேவைகள் இருக்கு. ப்ரிவென்ஷனுக்கு நிச்சயமா நம்ம வந்து எல்லாருமே சாப்பிடலாமா, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சூப்பர் லைஃபோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ஸ் வித் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எம்எஸ்ஐஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இவங்களுக்கு வந்து லைபிலிட்டி இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி கிளைம்ஸ் கம்பெனி மேல வந்து இதனால பிரச்சனையாச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது கிளைம்ஸ் வந்துச்சுன்னா they can claim up to 5 million ringgit. இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 9 கோடி வரைக்கும் கிளைம் பண்ணலாம். தட் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு சேஃப். ஏன்னா ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஒரு அத்தன்டிகேஷனுக்காக தான் அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இது பண்ணிருக்காங்க. STC 30ன்றது சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 days மிராக்கிள். ஒரு மாசம் நீங்க எதுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நிச்சயமா தெரியும். எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அட்லீஸ்ட் அந்த ஒரு மாசம் நீங்க சாப்பிடும்போது நிச்சயமா ஒரு சேஞ்சஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த சேஞ்சஸ் தான் வரும்னு யாரும் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சார் இருக்காருன்னா சாரோட உடம்புல இவ்வளவு செல் டேமேஜ் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இவ்வளவு ரீஜனரேஷன் கெப்பாசிட்டி இப்படி இருக்குன்னு யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க இதை எடுக்கும்போது உங்களோட செல் லெவல் ஒர்க் பண்றதுனால யுவர் சிஸ்டம் டிசைட்ஸ் இட். நம்ம உடம்புக்கு மிஞ்சின டாக்டர் உலகத்துல இல்லை சார். அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் நம்ம ப்ராப்பரா கொடுத்துட்டோம்னாவே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அது கிடைக்காதனால தான் இன்னைக்கு பல கெமிக்கல்ஸ் உள்ள கொடுத்துட்டு காஸ்ட்லியா இருக்குமா சார்? சார் நிச்சயமா இந்த அளவு டெக்னிக்கல் ஷீட்லாம் காமிக்கிறேன்னா நிச்சயமா அதுக்கான எக்ஸ்பென்ஸும் இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் நிச்சயமா கஸ்டமர் கிட்ட தான் வரும். இந்தியன் எக்கனாமிக்கு ஒத்துக்குமா? இன்னைக்கு 60 கண்ட்ரில இல்ல அஸ்தவமான பேச்சு. இன்னைக்கு பிரச்சனையே பஞ்சாயத்து அங்க தானே, ஹெல்த் வெல்த் ரெண்டுமே தானே வேணும். ஹெல்த் ஒர்க்கெல்லாம் how many companies are there? நிச்சயமா இந்தியன் எக்கனாமிக்கு ஒத்துக்குமா? நிச்சயமா ஒத்து வரும், நிச்சயமா ஒத்து வரும். அதனாலதான் நான் முதலே சொன்னேன் சார், நீங்க கரெக்டான கேள்வி அடிச்சா இருப்பாருங்க. எல்லாம் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இங்க அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாடல் அது டிஃபைன் பண்ணது இந்த 2 விஷயம் தானே சார் மனுஷனுக்கு முக்கியமானது. இந்த 2 விஷயத்தினால தான் மனுஷன் சஃபர் ஆகுறது. ஸோ அதனால இந்த மாடல் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்க முடியும். ஓகேவா சார்? நீங்க எடுத்துக்கணும்னா pay பண்ணுவீங்களா? டாட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன job பண்றீங்க? வர 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 நிச்சயமாக I'll just come in that. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இல்ல உண்மை சார், ஐ டு அக்ரி வித் யூ. இன்னைக்கு நான் குறைய சொல்லி இன்னைக்கு மதம் இருக்கு, எந்ததையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு இதுல சிறந்த விஷயம். எதையுமே வந்து நம்ம இதுக்கு குறையா அதுக்கு அதுக்கு பெருசா இதை நம்ம சொல்றது இல்ல. சொல்லுங்க ஏதாவது பேரியர்ஸ் இருக்கா சார்? அப்படி மெடிசன் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு சார் சில டைம் சொல்றது டிசீஸ் இருக்கு சார், பட் ஆனா உங்க பாடி உங்க செல்ஸ் அதை எடுத்துக்கலன்றாங்க சில டாக்டர். சார் அதாவது என்ன நடக்குதுன்னா சார், மெடிசன் அப்படின்னு போது வேற, திஸ் இஸ் நாட் அ மெடிசன். ஒரு பாயிண்ட் நான் கிளியரா சொல்லிக்கிறேன். இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வேற கொடுப்பாங்க. இதோட பேசிக் என்னன்னா, ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பிளேட்ல பாக்டீரியாஸை விட்டுட்டாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு சட்டன் இது போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேட்ல சுத்தி இப்போ லெட்டஸே இவ்வளவு பெரிய பிளேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஏரியாவுக்கு பாக்டீரியாஸ் எல்லாம் செத்து போச்சு. மறுபடியும் அந்த பாக்டீரியாஸை க்ரோ பண்ணிட்டு மறுபடியும் சேம் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸை போடுறாங்க. இவ்வளவு பெருசு இருந்த சர்க்கிள் இவ்வளவு சின்னதாகுது. அடுத்து மறுபடியும் போடுறாங்க, இவ்வளவு ஆகுது. அடுத்து போடுறாங்க, பாக்டீரியாஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம எப்படி உடம்பு வந்து அகாமடேட் பண்ணிக்குதோ, இந்த பாக்டீரியாஸும் இந்த ஆன்டிபயோட்டிக் அகாமடேட் பண்ணிக்குன்றாங்க. அப்ப இது செட் ஆகல. அப்ப அடுத்து அதே மாதிரி தான் சுகருக்கு மாத்திரை சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் இத்தனை எம்ஜி, அடுத்து அத்தனை எம்ஜி, அடுத்து இன்சுலின் போயிட்டே இருக்கா இல்லையா?
நம்ம பாடியோட அகாமடேட்டிவ், நம்ம எப்படி பாடி அக்காம பண்ணிதோ ஆப்போசிட் இதோ. இது வந்து ட்ரக்ஸ் கிடையாது சார், அண்ட் இட் இஸ் நாட் ஆக்டிங் அகைன்ஸ்ட் எனி பாக்டீரியல், இல்ல இது வந்து எந்த டார்கெட்டிவா பண்ணல. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். சொல்ல போனா இது நானோ டெக்னாலஜி சப்ளிங்குலா கிடைக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் உங்க உடம்புல முழுமையா கிடைக்குது. மற்ற சப்ளிமெண்டரிஸை கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து 40 to 50% வேஸ்ட் ஆகுது. ஒண்ணு உங்களுக்கு முழுமையா கிடைக்குது, ரெண்டாவது இது ஆக்டிவ் நியூட்ரிஷன்ஸ்னால உங்க செல்லால ஈஸியா கிரகிக்கப்படுது. சார் அதாவது சார் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னா அதுல இருக்கிற மாய்ச்சர் தான் என்னைக்குமே வந்து அந்த ஸ்பாயிலிங் கண்டென்ட்க்கு வந்து கொண்டு வரும். இல்ல 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 அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப மெக்னீசியம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் மெக்னீசியம் நிச்சயமாவே நல்லது. அதாவது அந்த செல்களோட தசையோட சுருங்கி விரியும் தன்மைக்கு வந்து மெக்னீசியம் ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான மெக்னீசியம் இன்னைக்கு எந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து ஜாஸ்தி இருக்குன்னா செவ்வாழையில நல்லா நிறைய இருக்கும். மெக்னீசியம் வந்து செவ்வாழையில இருக்கும், அதனால செவ்வாழையை சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் உங்களால எத்தனை செவ்வாழை சாப்பிட முடியும் சார்? பட் சயின்ஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான மெக்னீசியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் 30 செவ்வாழை சாப்பிடணும். கிட்டத்தட்ட நான் நம்பர்ல சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 30 செவ்வாழை வந்துடும் ஒரு நாளைக்கு. 30 செவ்வாழை சத்தியமா சாப்பிட முடியுமா சொல்லுங்க? மத்த நியூட்ரிஷன் கிடைக்காம இருப்பேன். மெக்னீசியம் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல மெக்னீசியம் மட்டுமே இல்ல, அதுல மத்த விஷயங்கள் ஒரு நார்ச்சத்துகள் இருக்கு, மத்த விஷயங்களும் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பிராக்டிஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த தேவையான மில்லிகிராம அந்த மெக்னீசியம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துருவோம், அவ்வளவுதான் விஷயம். இல்ல 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 சார், அந்த மாதிரி தேவை இல்லைன்ற. நீங்க டீஹைட்ரேட் பண்ணாவே உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இட் இஸ் நாட் தட் லைஃப் லாங் அது அப்படியே அந்த வீரியம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் வீரியம் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட வீரியம் குறையும், அதோட செயல்திறன் குறையும். ஒரு விஷயம் ட்ரையா இருக்கும்போது அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் சார். இது வந்து ட்ரையிங் கான்செப்ட், டீஹைட்ரேஷன் கான்செப்ட் தான். இப்ப ஃப்ரூட்ஸே வந்து இப்ப நீங்க பக்கத்துலயே இருக்கு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், நீங்க நார்மலா இருக்கிறத வந்து அந்த டீஹைட்ரேட் பண்ண ஃப்ரூட்ஸ் அப்படியே தானே வச்சிருப்பாங்க, பல மாசங்கள் வச்சிருப்பாங்களே. இந்த ட்ரையிங் சிஸ்டம் தான் இது, அதனால தான் இது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். பட் அதோட நியூட்ரிஷன் வந்து பல வருஷங்கள் இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் கம்மியாயிடும். அதனால தான் சர்டன் பீரியட் கூட அதை கன்சியூம் பண்ணுங்கன்னு. இதுவே 2 years செல்ஃப் லைஃப். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது சார். அதுல உங்களுக்கு பேட்ச் இருக்குமே, பேட்ச் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குமே சார். எல்லாத்தையும் போய் நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் வந்து கவர்மெண்டோட பாடிஸ் இந்த இதெல்லாம் பண்ணி எல்லாமே பண்றாங்க. எவ்ரிதிங் ஹேஸ் அ பேட்ச், மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பைரி எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார். நான் இதெல்லாம் சொல்றேனே சார், அதாவது நமக்கு இதை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு செடிமெண்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு ஹெவி மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற விஷயம் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகாம உடம்புல தங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து போய் கிட்னியை பாதிக்கும், நெஃப்ரான்ஸை ஃபில்டர் பண்ணாம உடம்பு பண்ணும். அதுதான் செடிமெண்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல வந்து செடிமெண்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா உங்க சப்ளிமெண்ட் கிளான்ஸ்ல அப்சர்வே ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல கெமிக்கல் காம்பன்சேஷன் இல்லை. கெமிக்கல் தான் இந்த மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரைக்கு ரியாக்ட் ஆகும்னா அதுவும் கிடையாது. இதுல வந்து இது இன்னொன்னு, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபுட் சப்ளிமெண்ட் சார். இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது சாப்பிடும்போது இது சாப்பிடக்கூடாது, இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, நல்லா தண்ணி குடிங்க அப்படின்வாங்க. தண்ணி நல்லா குடிக்கும் போது உங்களோட விஸ்காசிட்டி நல்லா, பிளட்டோட விஸ்காசிட்டி மெயின்டைன் ஆகி உங்க உடம்புல நல்லா ரீச் ஆகும். ரெண்டாவது விஷயம், தண்ணி நல்லா குடிச்சீங்கன்னாவே டீடாக்சிஃபிகேஷன் நல்லா நடக்கும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா கிட்னி பேஷண்ட்டுக்கு தண்ணி ஜாஸ்தி குடிக்க முடியாது, அவங்களுக்கு மட்டும் ஹாஃப் செஷன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேல சாப்பிட்டா உங்க உடம்புல கிரகிக்காது, வேஸ்டா போயிடும். அதுக்கு எதுக்கு அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. வேற சார் அவங்க ரேட்டு வர சார் 30 செஷன்ஸ் மேல இல்ல இல்ல தாராளமா 30 அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர் இருக்குதா சார், உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஃபீல் பண்றது. பட் என்னோட அப்சர்வேஷன்ல வந்து more than 70% of people responded within a week itself. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த இதுல இருக்கேன். இந்த ஃப்ரூட் ஸ்டெம் செல் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 6-7 வருஷமா இருக்கேன் நான். more than 70% of people இது எடுத்த ஒரு வாரத்திலே ஒரு சேஞ்சஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. 10% ஒரு மாசத்துக்கு கூட ஃபீல் பண்ணல. அதுவும் இருக்கு. ஒரு 10% people எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகலையே அப்படின்றாங்க. 1.5 மாசம் நான்லாம் எனக்கெல்லாம் ஃபீல் பண்றது 1.5 மாசம் ஆச்சு.
வெரி ரேர் கேட்டகரி நான் சொல்றேன். அதாவது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம உள்ள ஃபீல் பண்ண, நம்ம பாடி அப்சர்வ் பண்றது ரொம்ப கம்மி. எங்க மைண்ட் எல்லாம் இருக்கிற ஓட்டத்துல இருந்தா எங்க இருந்து அது வருது? ஓகே, இது வந்து ஜென்ரலா சாப்பிடுறது குறைஞ்சபட்சம் 3 மாசம் சாப்பிட சொல்லுவோம் சார். நல்ல ஹெல்த்தியான பீப்புளா கண்டினியூ ஃபார் 3 months. இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை எடுக்கலாம். சரிங்களா? நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சார். குழந்தைக்கு தேவையில்லை. அப் டு 15 years நோ நீட். அதுக்கு மேல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தேவை இருக்குன்னா யூ கன்சல்ட் வித் டாக்டர் அண்ட் கோ அட் தம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சில பேருக்கு என்னன்னா 5 வயசு 10 வயசுல டயபெட்டிக் வருது, அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு கன்சல்டேஷனோட எடுத்துக்கோங்க சார். காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் சார். சரி, அதாவது இதுல என்ன ஒரு விஷயம்னா, வயது கம்மியா இருக்கும்போது உங்க ஸ்டெம் செல்லோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். வயது ஆக ஆக தான் உங்க ஸ்டெம் செல் வந்து அடிவாங்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 40 வயசுல வந்து உங்க ஸ்டெம் செல்லோட ரீஜெனரேஷன் கெபாசிட்டி ரொம்ப மோர் தென் 70% ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் இந்த 40 வயசுக்கு மேல வயதான தோற்றம், வயோதிக தோற்றம் வருதுன்றது அதனால தான். நீங்க 5 வயசு 10 வயசுலயே உங்களுக்கு ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகுதுன்னா அப்ப அந்த ரீஜெனரேஷன் கெபாசிட்டி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஹேவ் a health concern. ஒரு சேஃப்டிக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. வேற எது சார்? அடுத்த பாட்டு போமா சார்? ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாரு. ஏதாவது கை கால ஸ்ட்ரெஸ் பண்ணணுமா? ரொம்ப நேரமா உட்காந்துருக்கமா? இல்ல, ஆனா சார் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி சார். போயிடலாமா? ஹெல்த் வெல்த் தானே பேச, ஹெல்த்தை பத்தி பேசியாச்சு, வெல்த்தை பத்தி பேசிடுமா? ஓகே, வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இவ்வளவு நேரம் நம்ம ஹெல்த்தை பத்தி பேசியாச்சு. சார் கேட்டார் இல்லையா, இந்தியாவோட எக்கனாமிக் அஃபோர்டபிலிட்டிக்கு ஒத்து வருமா? எக்கனாமிக் அஃபோர்டபிலிட்டி உலகம் ஃபுல்லா தான். இந்தியாவோட மைண்ட் செட்டுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்கணும். அந்த மைண்ட் செட் விஷயத்தை தான் இப்ப பேசுறோம். வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். சார் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, சமுதாயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜ், டிகிரி, டிப்ளமோ இதெல்லாம் படிக்கிறோம். எங்கேயாவது காசு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா சார்? காசு எப்படி சம்பாதிக்கணும் சொல்லி கொடுக்குறாங்க? காசு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? மனுஷ வாழ்க்கைக்கு காசு தேவை, ஹெல்த் தேவை. 15 வருஷம் 20 வருஷம் படி 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 படின்னு போட்டு மண்டே உடைக்கிறீங்களே. கணக்க படி, அறிவியலை படி, சமூக அறிவியல் படி, தமிழை படின்னு காசை சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறியா? அப்படி பார்த்தா எத்தனை பட்டதாரி சார் இப்ப ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 60,000 இருந்து 70,000 பட்டதாரிகள் வெளியே வராங்க. வேலை வாய்ப்பு இருக்கிறது 6,000 இருந்து 7,000 தான். மீதி பட்டதாரிகள் என்ன பண்றாங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி 3 ஆபீஸ் பியூன் வேலை வந்ததுல முக்காவாசி எல்லாம் பட்டதாரிகள். இருந்த வேகன்சி 3, வந்தது 600 பேர். அப்ப என்ன அவங்க, அப்ப அது என்ன சொல்றது? மாங்கு மாங்கு மாங்குன்னு படிக்க சொல்றாங்கள பசங்களை. நல்லா படி, நல்ல மார்க் எடு, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி. நான் கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி சம்பாதிக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? ஆன்சர் 0. இல்ல. ஆனா நீ எதுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்ற? நல்லா சம்பாதிக்கிறது. நல்லா படிச்சு நல்லா மார்க் எடு, நல்லா சம்பாரி. சம்பாதிக்கிறத பத்தி அங்க பேசவே இல்லையா? அப்புறம் என்னத்த சம்பாதிக்கிறது? உதரக்கமா இருக்கும் சார். எதுமா? ஜாபே இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இல்ல, ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப வெளியே தெரியுது. சோசியல் மீடியாஸ் ரீச்சிங் a world வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. இன்னைக்கு இந்த கொரோனா பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம். இதுக்கு முன்னாடி இதை விட உயிர்கொல்லியான வைரஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகலையே. ஏன்னா இன்னைக்கு வந்து டிராவலிங் இஸ் மேட் ஈஸி, ரீச்சிங் த பீப்புள் இஸ் மேட் ஈஸி. இங்க இருந்து நம்ம யூஎஸ்ல இப்ப போட்டு பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சோ அதனால நமக்கு வந்து மெசேஜஸ் ஈஸியா வருது. இன்னைக்கு வந்து நல்ல அவேர்னஸ் கிடைக்குது. சரி, இன்னைக்கு வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 4 விஷயங்கள் தான். இந்த 4 கேட்டகரியில சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லாவே வந்துடும். உலகத்துல யாரா இருந்தாலும் சரி. அதாவது கேஷ் ஃப்ளோ கான்டென்ட் அப்படின்னுவாங்க.
எம்ப்ளாயிஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட், பிசினஸ் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இந்த 4 கேட்டகரி தான் உலகத்துல இருக்க எல்லாருமே வந்துருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, எம்ப்ளாயிஸ், இவங்களோட கோர் வேல்யூ என்னன்னா they study hard to get a good grades and find a high paid job. They want a safe and secured job. அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கிடைச்ச வேலையில நான் சேர்த்து வச்சு நான் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி செத்து போயிடணும். They want a safe and secure life. இந்த கேட்டகரி முக்காவாசி நம்ம எஜுகேட் பண்றது இங்கே தான். இதுக்கு அடுத்த கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ஸ். இவங்க வந்து அதாவது இவங்க என்னன்னா அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது. பா எனக்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு தைரியம் இல்லப்பா, நீ என்ன சொல்றியோ நான் அதை பண்றேன், அதுக்கு ஏதாவது பார்த்து கொடுத்துரு, ஓப்பனா சொல்லணும்னா இதுதான் இங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றது தேர் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் இன்ஜினியர்ஸ் இல்ல டாக்டர்ஸ். இவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட இல்ல, நானே வேலை பார்த்துக்கிறேன், நீ என்ன எனக்கு சொல்றது, நானே வேலை பார்த்துக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன். இந்த 2 விஷயமும் என்ன சொல்றாங்கன்னா ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறாங்க. இந்த சைடு ஆக்டிவ் இன்கம், இந்த சைடு பாசிவ் இன்கம். அதாவது இவங்க வேலை பார்த்தாதான் காசு, வேலை பார்க்கலையா காசு இல்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த கொரோனால ஜாஸ்தி அடி வாங்கினது யார் சார்? செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் as well as எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ் தான் வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சம்பளமே இல்லாம வேலைக்கு போனாங்க சார். சம்பளம் கிடையாது, ஆனா வேலைக்கு போகணும். ஏன்னா இதையும் விட்டா நான் என்னடா பண்றது மாப்ள, இவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டேன், இவ்வளவு லோனு, டார்ச்சரு, வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் 25% கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 50%. ஸ்டில் இன்னும் 50% சேலரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம்னா நல்லா படி, நல்லா சம்பாரி, சேர்த்து வைன்றோம். சேர்த்து வச்ச காசு பத்தலையா 7 மாசம் வந்து வீட்டுக்குள்ள போடுவான்னு யாரு கண்டா? இங்க பிரின்சிபல் என்னன்னா இந்த ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்ன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல பாக்குறோம் 65 வயசு 70 வயசு அந்த வயசுலயும் போய் வேலை பார்க்கறாங்களா இல்லையா? அந்த வயசுல வேலை பார்க்கணுமா சார்? பட் வேற வழி இல்லை, அவங்க வேலை பார்க்கறாங்க. எதனாலனா இந்த பிரின்சிபல் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணப்படல, அதுதான் உண்மை. ஸோ ஆக்டிவ் இன்கம்ன்றது நீங்க வேலை பார்த்தா தான் வரும். பாசிவ் இன்கம்ன்றது நீங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்காக ஒரு சிஸ்டம் வேலை பார்க்கும். இந்த பாசிவ் இன்கம்ன்றதான் இவங்க வெல்த் அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தோட ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா 90% இந்த மக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த மக்கள் கிட்ட தான் இருக்கு. 10% தான் இங்க இருக்கு. ஆனா உலகத்தோட பாப்புலேஷன்ல 90% மக்கள் இங்க இருக்காங்க, 10% பீப்புள் தான் இங்க இருக்காங்க. அந்த 90% 10 பேர் எடுத்துக்கிறாங்க, இந்த 10% 90 பேர் பிரிச்சுக்கிறாங்க. அதனாலதான் இங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு ஒன்னும் பெருசா வர முடியல. பாசிவ் இன்கம்ன்றது எல்லாருக்குமே நிச்சயமா தேவையான ஒண்ணு சார். காசை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, பாசிவ் இன்கம் நம்ம இயங்கலனாலும் நமக்காக ஒரு சிஸ்டம் இயங்கி நமக்கு வந்து ஒரு இன்கம் கொடுக்கணும், அதுக்கு உருவாக்கி ஆகணும். அதுக்கு வந்து 2 விஷயம் தான். ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கணும். பிசினஸ்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க இல்லைனாலும், இல்லையா நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். நான் ஒரு கடை வாங்கி போட்டிருக்கேன் சார், அது வாடகை வருது சார். இந்த 2 விஷயங்கள் தான் பாசிவ் இன்கம்க்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே போறது இல்லை. இது பல பேருக்கு இல்ல, ரொம்ப சில பேருக்கு தான் இது வந்து சாத்தியமாகுது. பிசினஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியா சார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. எத்தனை பேர் சார் இங்க பிசினஸ் பண்றீங்க? ஓகே, தட்ஸ் குட். ஆனா சொன்ன மாதிரி இந்த கொரோனால எத்தனை பிசினஸ் வந்து இழுத்து மூடினாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். 500 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கவங்க தான் பிசினஸ் பண்ணறதா உங்க எடுத்துக்கிட்டு சார். நமக்கு பொறுத்த வரைக்கும் as long as நமக்கு ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆனாவே இட்ஸ் a business. ஓகே, ஜென்ரலா சி அதாவது சார் இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், உழைப்புன்னு போய்கிட்டு இருக்கோம். நம்ம நிச்சயமா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதான். ஏன்னா பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள்ல தான். பட் பிசினஸ் தொடங்குறது அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா பிசினஸ்னு ஒரு வார்த்தை வந்தாவே உங்களுக்கு வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் 50 லட்சம் தேவைப்படுமா சார்? நிச்சயமா தேவைப்படுமா? அதுக்கு குறைஞ்ச நம்ம பிசினஸ் போட்டு 5 லட்சம் 10 லட்சத்தை என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதுல என்ன பெருசா ரெவென்யூ கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ அப்ப நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு பிசினஸ்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 25 லட்சம் 50 லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வந்து தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பிசினஸ்னும் போது ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மார்க்கெட் பிளேஸ், முதல்ல நீங்க எந்த இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க,
அந்த இண்டஸ்ட்ரி உண்மையிலே பொட்டன்ஷியல் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரியில முதல்ல யார் யார் இருக்கா, அவங்களெல்லாம் பீட் பண்ணி உங்களால பிசினஸ் பண்ண முடியுமா? எம்ப்ளாயிஸ் டு ஆப்ரேட் பிசினஸ் போது நீங்க தனியால பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து மக்கள் வேணும் இல்லையா? இப்போ ஒரு 10 பேர் நீங்க சொல்ற வேலையை செய்யணும்னா நாங்க அவங்கள நீங்க டேக்கர் பண்ணிக்கிட்டா தான் அவங்க வேலை பார்ப்பாங்க இல்லையா? அப்ப இங்க தனியா இல்ல, நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுத்துக்கணும். டைம் உங்க பிசினஸ் டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வேலை பார்க்க முடியாது. நோ ஒர்க் நோ இன்கம், யாரை எங்க அடிபட்டாலும் நீங்க தான் அடி வாங்க போறது. 100% ரிஸ்க். ஏன்னா உங்களோட முழு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருக்கு. என்ன பிரச்சனை ஆச்சுனாலும் மொத்தமா காலி. இன்கம் டர்ன் ஓவர்ல 10% இருந்து 20% வந்தா பெரிய விஷயம். இருக்கிற சேலரியை கொடுத்து இருக்கிற ஓவர்ஹெட்ஸை கொடுத்து இதெல்லாம் பண்ணா. ஸோ இந்த காரணங்களால இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது அந்த அளவு ஈஸி இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில். சில பேர் ட்ரை பண்றாங்க, சில பேர் வந்து வாழ்க்கை தொலைச்சவங்களும் இருக்காங்க, சில பேர் வேணாண்டா நான் இருக்கிறத வச்சு நிம்மதியா நான் இதுலயே போயிடுறேன்டா அப்படின்னு போனவங்க. அதாவது இவங்க கனவுகளை வந்து சுருக்கிக்கிட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போறேன்னு போனவங்க இருக்காங்க. இது நிதர்சனமான உண்மையா இல்லையா சார்? பிராக்டிகலா நடந்திருக்கா இல்லையா சார்? நீங்க பேசுற 2 டாபிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். ஹெல்த்தும் சரி வெல்த்தும் சரி. இன்னைக்கு அவரோட கேள்வி முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம். அப்ப நான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு சூப்பர் லைஃப் நிறுவனம் வரும்போது ஒரு ப்ராடக்ட் ஹெல்த் இண்டஸ்ட்ரியில வராங்க. அப்ப அந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரியில தனித்துவமா வரணும்ன்றதுனால தான் இந்த அளவு எல்லாமே ரிசர்ச் பண்ணி இந்த அளவு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. பட் அட் த சேம் டைம் அவர் கேட்டாரு, எவ்வளவு சார் வரும், வாங்க முடியுமா? அப்ப மக்களுக்கு அதுதான பிரச்சனை. நான் அதையும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்கறது வழி தரேன் அப்படின்னு உருவாக்குனது தான் இந்த சூப்பர் லைஃபோட வெல்த் பிளாட்ஃபார்ம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இதை பிசினஸா பண்ண முடியும். உங்களுக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நோ மார்க்கெட் பிளேஸ், யார் ஃபீல்டில் இருக்கா யார் ஃபீல்டில் இல்லை இதெல்லாம் நீங்க மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டாம். ஹெல்த் அண்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரி அதை கற்பனை பார்த்துக்குவோம். நோ எம்ப்ளாயீஸ், உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எம்ப்ளாயி தேவையில்லை. அவங்களுக்கு நீங்க சேலரியை கொடுத்து அப்படி உட்கார வச்சுன்னு அவசியம் இல்லை. ஓன் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு நாளைக்கு இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இல்லை ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பாசிவ் இன்கம், இங்க ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம் ரெண்டுமே கிடைக்கும். ரிஸ்க் வந்து 0 ரிஸ்க், அன்லிமிட்டெட் இன்கம் சோர்ஸ். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்கா இருக்கா சார்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே இல்லையா? இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா பிடிச்சதுன்னா லைஃபே காலி. இப்போ இங்கதான் ஒண்ணுமே இல்லையே, 0% ரிஸ்க்ன்றனால ட்ரை பண்ணலாமா சார்? இப்போ உங்களோட ஸ்லைடை காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், இதுல வந்து கிட்டத்தட்ட 4 பேக்கேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து இதுல தெரியல, பட் நான் சொல்லிடுறேன். 89,000 ரூபாய். போச்சுரா, இதுக்கு தாடா காலையில இருந்து இவ்வளவு நேரம் முக்கி பேசிக்கிட்டு இருந்த நீ சார்? குட். சரி 89,000. சரி எவ்வளவு கொடுக்குற? 20 பாக்ஸஸ். இந்த பேக்கேஜ் வந்து சூப்பர் பேக்கேஜ்னுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, we call it as a family or franchisee package அப்படின்னு. அப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா they can consume for 2 months. ஸோ இது வந்து 89,000. இதுக்கு வந்து கேஷ்பேக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜோட அட்வான்டேஜ் எதுக்காக 89,000 பேக்கேஜ் வந்து பெஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறோம்னா, இதுல கேஷ்பேக் வந்து அன்லிமிட்டெட், உங்களுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது. 2 விஷயங்கள் இதுல நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஓடியாடுறோம் எல்லாமே வந்து நமக்காக மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்காக தான். குடும்பத்துல யாருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்தாலும் நிச்சயமா அந்த குடும்பமே சஃபர் ஆக போகுது. ஸோ ப்ராடக்ட் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். உண்மையிலே செல் லெவல் ஒர்க் பண்ணும்போது நம்ம மட்டும் வாங்கி சாப்பிட்றதுல நம்ம நிச்சயமா நம்ம குடும்பத்தையும் கன்சிடர் பண்ணுவோம். அப்ப அந்த விஷயத்துல ஃபேமிலி பேக்கேஜ் இஸ் a better one. ரெண்டாவது 89,000 அதாவது கேட்கும் போது ஒரு எக்ஸ்பென்ஸா பார்க்கும்போது 89,000 உண்மையிலே பெரிய அமௌண்ட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஒரு ஹெல்த்ன்ற ஆங்கிள் போனீங்கன்னா 89,000 பெரிய அமௌண்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு எம்ஆர்ஐ லொட்டு லொசுக்குன்னு போட்டு என்ன பில் வருது நமக்கு நல்லாவே தெரியும் ஹெல்த்தோட ஆஸ்பெக்ட்ல. இன்னொன்னு 3வது ஆஸ்பெக்ட் நான் சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல 89,000 இஸ் நாட் அட் ஆல் a big deal. அது ஏத்துக்க முடியுமா சார்? பிசினஸ்ன்ற ஆங்கிள் 89,000 பெரிய அமௌண்டே கிடையாது.
ஏத்துக்க முடியுங்களா? ஏத்துக்க மாட்டோன்றீங்களா? என்ன சொன்னாலும் சரி சேர்த்துக்கலாம் சார். நான் ரொம்ப நாள் கூட அவருக்கு கேட்க. sorry. சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். என்ன? இது ஒன்று சேர்த்துக்கலாம் சார். ஓகே, அதுக்கப்புறம் போடாது சார். ஒன்ஸ் லைஃப் டைம் சொல்றாங்க. ஒரே நிமிஷம் சார், சாரி. நான் தான் சொல்றேன் சார், ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குவீங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃப்ரீயா இருந்தான்னு சொல்லிட்டேன். சரி, செகண்ட் பேக்கேஜ் நான் இருக்கிறது வந்துறேன். செகண்ட் பேக்கேஜ் வந்து they call it as a supreme package, அதாவது கப்பல் பேக்கேஜ்னுவாங்க. இதுல 8 பாக்ஸஸ் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் they can consume for 2 months. இதுக்கு வந்து கொஞ்சம் கேஷ்பேக்ல வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 52,000 ரூபாய்க்கு மேல கேஷ்பேக் வர. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு லேட்டஸ்டே உங்களுக்கு கேஷ்பேக்கே வந்து ஒரு 75,000 வரணும்னா 52 தான் வரும், மீதி 25,000 ஃபிளஷ் அவுட் ஆயிடும். மூணாவது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8,900. இதுல வந்து 2 பாக்ஸஸ் வரும். ஒரு மாச கோர்ஸ், ஒரு பாக்ஸ்ல 15 செஷன், சிங்கிள் சோலோ பேக்கேஜ்னோ. இதுல வந்து ஒரு நாளைக்கு கேஷ்பேக் வந்து அதிகபட்சம் 11,000. நாலாவது பேக்கேஜ் வந்து we never consider 4,900 one box, பட் அதுல வந்து பெனிஃபிட்டே கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட்டோட காஸ்ட் அவங்க இன்க்ரீஸ் ஆகிடுங்க. 4,500 கிடைக்கும், 4,900 கிடைக்குது, கேஷ்பேக் ரொம்ப கம்மி. ஸோ அதனால we never consider, but still the package is there. நீங்க எந்த பேக்கேஜ்ல வேணும்னாலும் வந்துக்கலாம், எப்ப வேணாலும் அதை வந்து நீங்க அப்கிரேடும் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இப்போ பாயிண்ட்டுக்கு வரும். 8,900 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. கன்சூமர் பேஸ்ல பார்ப்போமே. எனக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு சார், எனக்கு பிசினஸ்லாம் வேண்டாம் சார், பிசினஸை பற்றிலாம் யோசிக்கல, நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதிலே பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். பட் ஏதோ ப்ராடக்ட் நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு, சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறீங்க, அதை நான் செக் பண்ணிக்கிட்டு நல்லதுன்னா நான் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஒரு கன்சூமர் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா மாதம் 8,900 செலவு பண்ணணும்னா அவ்வளோ சாதாரண விஷயமா சார்? ஒரு கன்சூமரா ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ரிக்கு மாசம் அபவுட் 9,000 செலவு பண்றோம்னா அவ்வளவு சாதாரணமான விஷயமா? நிச்சயமா பெரிய விஷயம். அது நான் நல்ல சம்பளம் வாங்கினாலும் 1 லட்சம் வாங்கினாலும் நிச்சயமா யோசிப்போம். ஏன்னா அது 1 லட்சத்துக்கு நமக்கு தான் ஆல்ரெடி செலவு ஜாஸ்தி இருக்குமே. அது 2 லட்சம் வாங்கினாலும் நிச்சயமா செலவு இருக்கும். அப்ப நான் ஒரு ப்ரிவென்ஷனுக்காக இல்ல நல்ல ப்ராடக்ட்டுக்காக மாசம் 9,000 செலவு பண்ணா நிச்சயமா கஷ்டம் தான். அப்ப இது எப்படி சார் என்னோட செலவை குறைச்சிக்கிறது? பாயிண்ட் வந்து இங்க உங்க செலவை குறைச்சிக்கிறதுக்கு நான் சொல்றேன். நான் இப்ப நம்ம ஒரு இடத்துல 2 பொருள் வாங்குற இடத்துல ஒரு 10 பொருள் வாங்கினா நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சு வாங்கலாமா? 10 பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் குறைச்சு கொடுறாங்க கேட்போமா இல்லையா? குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இங்க 2 பொருளே 9,000 வந்துருச்சு, எங்க போய் 10 பொருளை வாங்குறது? ஸோ அதனால இங்க வந்து உங்களை பல்கா வாங்க சொல்லி யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஃபேமிலி பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா அதுல வந்து அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து மக்கள் சக்தி இல்லாம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு பிரதம மந்திரின்னா அவர் தனியா போய் உழைச்சு பிரதம மந்திரி ஆயிட்டாரா? தேவையெல்லாம் பிரதமர் இருந்துக்கணும் வேற ஒரு மாதிரி. நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர் தனியா ஒர்க் பண்ணி மினிஸ்டர் ஆயிட்டாரா? சரி, மினிஸ்டர் அவர் தனியா ஒர்க் பண்ணி மினிஸ்டர் ஆயிட்டாரா? அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நிச்சயமா அது வந்து உண்மை. இன்னைக்கு மக்கள் சக்தி இல்லாம சரி விடுங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ் இன்னைக்கு 1000 கோடி 2,000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. அவங்க எப்படி தனி மனிதனா உழைச்சு 1000 கோடி 2,000 கோடி சம்பாதிக்கிறாங்களா? நிச்சயமா கிடையாது. பல பேரோட எஃபர்ட்னால அங்க வந்து என்னன்னா முழு பெனிஃபிட் ஒரு இடத்துல போய் சாருது. சோ இந்த மக்கள் சக்தி பீப்புள் பவர் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் சார். இன்னைக்கு இந்த இடத்த வந்து நான் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் தனியா கிளீன் பண்ணா எனக்கு 1 நாள் ஆகும் சார். ஒரு 10 பேர் தான் டக்குன்னு முடிச்சிருவோமா இல்லையா? அதுதானே கூட்டு முயற்சின்றது. சோ அப்ப இந்த சூப்பர் லைஃப் என்ன கொண்டு வராங்கன்னா, இன்னைக்கு ஒரு தனி நிறுவனமா தனி மனிதனா போறதுனா கஷ்டம். சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே நீங்க the moment you buy the package you become a franchisee for me. நீங்க 8,900 வாங்கினாலும் சரி, 89,000 வாங்கினாலும் நீ வந்து franchisee சார். நீங்க உங்க franchisee நீங்க அலாட் பண்ணிக்கலாம் சார். அப்ப என்ன நடக்குது சார்? என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வாயை மூடிக்கலாம் நம்மளால உட்காந்துருக்க முடியாது. நம்ம வாயை சத்தியமா மூட முடியாது. நல்ல விஷயம் தெரிஞ்சது டெஃபினட்டா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் சார், சூப்பரா இருக்கு மச்சான், போய் சாப்பிடுறோம் சொல்லுவோமா இல்லையா? இல்ல ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அங்க சாரீஸ் நல்லா இருக்குமா, இல்ல அங்க நகர் நல்லா இருக்குமா, ஜெனரலா ஷேர் பண்றது தானே. சிமிலர்லி உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க உங்க செலவை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ப்ராடக்ட் வாங்குறதே நீங்க நல்லதுன்றனால தான் வாங்குறீங்க, உங்களுக்கு தேவைன்றனால வாங்குறீங்க. ஒரு 2 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்ப இவங்க 8,900 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் மட்டுமே கிட்டத்தட்ட 6,300 ரூபாய் கேஷ்பேக் வருது.
அப்போ உங்க ப்ராடக்ட் எவ்வளவு 8,900 போட்டீங்க 6,300 வந்துச்சுன்னா அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 2,600 தான். பர் பாக்ஸ் வந்து 1,300 தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இவர் வராது, இவருக்கு மட்டும் செலவு இல்லையா? இவருக்கு செலவு தானே. அப்ப இவரு செலவை குறைக்கணும்னு நினைப்பாரு இல்லையா? நினைப்பாரா நினைக்க மாட்டாரு சார்? அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு ரெண்டு பேரை சஜஸ்ட் பண்ணாருன்னா அப்ப இவருக்கு 6,300 இவருக்கு 6,300 வந்துருது. இந்த வால்யூம்ல உங்களுக்கு அடிஷனலா ஒரு 3,000 ரூபாய் வரும். அப்ப கிட்டத்தட்ட 9,200 உங்களுக்கு கேஷ்பேக் வந்துரும். உங்க ப்ராடக்ட் ஃப்ரீ ஆயிடுச்சா சார்? ஃப்ரீ ஆயிடுச்சா சார்? ஃப்ரீ ஆயிடுச்சு சார். ஃப்ரீ ஆயிடுச்சா இல்லையா? டன் சார். ஓசியா எதுவுமே கிடைக்காது சார். சி, உங்களோட பிரச்சனை என்ன? ஓகே, பினான்சியல் இது, அதுக்கான ஒரு வழியை கொடுக்குறோம். சி, இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ரிட்டர்ன் அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க பிசினஸா பண்ணல, ப்ராடக்ட் நல்லா இருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க, இந்த நல்ல விஷயத்தை நீங்க 2 பேரும் ஷேர் பண்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன விஷயம் நல்லதா படிச்சு ஷேர் பண்றீங்க அவங்க மூலமா. இததான் என்ன சொல்றாங்கன்னா கிரியேட்டிங் எ பாசிவ் இன்கம். நான் சொன்னேன் இல்லையா, நமக்குன்னு ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது. நம்ம இல்லைனாலும் அந்த சிஸ்டம். இப்ப நீங்க வாங்கிட்டு இவர் 2 பேரும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க. இவர் செலவு குறைக்கிறது இவர் 2 பேர் சொல்றாரு, இவர் செலவு குறைக்கிறது இவர் 2 பேர் சொல்றாரு. நீங்க ஒண்ணுமே பண்ணல, பட் ஆனா உங்களுக்கு கீழே சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இன்கேஸ் இந்த சிஸ்டம் இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து ஆளுக்கு 2 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க வாங்கின 8,900 நீங்க மறுபடியும் எதுவும் வாங்கல சார், அப்படியே விட்டுட்டீங்க. பட் இந்த வால்யூம் உங்களுக்கு கீழே வந்துருந்துச்சுன்னா, ஒரு 12 லெவல் வந்துருச்சுன்னா, இவங்க கணக்கு என்னன்னா ஒரு வாரத்துக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. இதே இதை நடந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4,85,000 உங்களுக்கு கேஷ்பேக் வந்துருக்கும் சார். 8,900 நீங்க பர்ச்சேஸ் பண்ண இடத்துல உங்களுக்கு கேஷ்பேக் 4,85,000 வந்திருக்கும். உண்மையில நல்ல விஷயம் தானே சார்? இது எப்படி சார் வந்துச்சு? நீங்க போய் எல்லாம் வித்தீங்களா? உங்களை ப்ராடக்ட்டை விற்க சொல்லல. உங்களுக்கு மந்த்லி டார்கெட் கிடையாது, மாசம் இவ்வளவு விற்கணும் அவ்வளவு விற்கணும் கிடையாது. பட் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து ஈஸியா நடக்கும். இதுல உங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்குமே ரெவென்யூஸ் போயிருக்கும். புரியுதுங்களா? சப்போஸ் இல்லை சார், நான் வரும்போது நான் எனக்கு மட்டும் எடுக்கல, நான் வந்து என் ஃபேமிலிக்கு எடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு கீழே எல்லாருமே வந்து அந்த 2 பாக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, யாருமே வந்து 89,000 வாங்கல அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர் பேக்கேஜுக்கு வந்து கேஷ்பேக் ஜாஸ்தின்னு சொன்னேன் இல்லையா? இங்க நீங்க பாருங்க, நீங்க வந்து சார் அதாவது 8,900 2 பாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருமே 8,900 தான். இந்த சூழ்நிலையில உங்களுக்கு 4,85,000 கேஷ்பேக் வந்துச்சு. ஆனா இங்க நீங்க சூப்பர்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே எல்லாமே சேம் வால்யூம் சேம் ஸ்ட்ரக்சர். ஆனா இவருக்கு வர கேஷ்பேக் பாருங்க 33 லட்சம் ரூபாய். சார் இது எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. இது நடந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். நான் சொன்னது பிசினஸா இல்ல, நீங்க ஒரு கன்சியூமரா பண்ணாவே இது வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸா யோசிப்போமே, சரி சார் நான் வந்து இது கொஞ்சம் நல்ல ப்ராடக்டா இருக்கேன், சர்வைவலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இன்னொன்று இதுல டைம் லிமிட் இல்ல, எதுவுமே எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு போது why don't I do it as a business? அந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்களா? பிசினஸ்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்ன வரும்னா, இந்த பிசினஸ்க்கு நான் இவ்வளவு அமௌண்ட் போடுறேன், இதை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் ஆகும், இதான ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். எந்த பிசினஸ்னாலும் அதான சார் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். ஒரு பிசினஸ்க்கு நான் இவ்வளவு அமௌண்ட் போடுறேன், இதை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் ஆகும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் 89,000 நீங்க கொடுத்து நீங்க ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கீங்க, 2 பேருக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 76,000 கேஷ்பேக் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு பொட்டன்ஷியல் வேற எந்த பிசினஸ்லயும் கிடையாது சார். பிரேக் ஈவன் நடக்கிறதுக்குலாம் ஒரு பிசினஸ்ல வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் கூட நடக்கும் ஒரு பிசினஸ்ல பிரேக் ஈவன் நடக்கிறது, அந்த முதலீடு வெளியே வர்றதுக்கு. பட் இங்க நீங்க எப்பயா இருந்தாலும் இந்த 2 பேர் பண்ணீங்கன்னா 76,000 வெளியே வந்துருச்சு. இந்த 2 பேர் 2 பேர் பண்ணாங்கன்னா அகைன் இவங்களுக்கு 76,000 அடிஷனலா உங்களுக்கு 30. சப்போஸ் இந்த சேம் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கீழே எல்லாருமே முதல்ல ஆரம்பத்துல 2 பாக்ஸ் வாங்கினாங்க சார், அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு அவங்க வந்து 89,000 அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்க சார். இதுதான் ஆக்சுவலா ப்ராக்டிகலா நடக்கும். நிறைய பேர் வந்து சூப்பர்ல வந்திருக்காங்க. சப்போஸ் அப்கிரேடே நடந்தாலும் இப்ப இவர் வந்து சூப்பரா வந்திருக்காரு, அவருக்கு எல்லாமே 89,000 பேக்கேஜா வந்தாங்கன்னா, ஒரு 12 லெவல் வந்தாங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு அவன் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூஷன் போனஸ் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். இந்த ஒரு ஐடி ஒருத்தவங்களுக்கு மட்டும். என்ன சார் 3 கோடி ரூபாய் கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குன்றீங்களா? கேட்டு கேட்டே போச்சு, இப்படி உசுப்பேத்தியே போச்சு. அவன் கோடி கணக்கில் பேசுறான்,
1000 2000 பாக்குறதே பெருசா இருக்கு. மைண்ட் வாய்ஸ் கேக்குது சார், நானும் இதே மைண்ட் வாய்ஸ்ல இருந்தவன் தான். சரி, இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல 3 கோடி ரூபாய் நீங்க நெட் ப்ராஃபிட் எடுக்கணும்னா உங்களோட முதலீடு எவ்வளவு தேவைப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு டர்ன் ஓவர்ஸ் பண்ணணும். இங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், நாட் தட் நீங்க போட்டீங்கன்னா 1 மாசத்துல 3 கோடி எடுத்துட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம், நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம எடுக்க போறோம். அல்டிமேட்டா இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். பட் நார்மலா வேற இடத்துல போடுற எஃபர்ட்டை விட இங்க வந்து யூ ஆர் ஃப்ரீடம் டு டு இட். நோ ரெஸ்ட்ரிக்ஷன், குளோபலா நீங்க பண்ண முடியும். பட் திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2 விதமா பிரிப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, காசு சம்பாதிக்கிறோம் சரி, பிசினஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு மைண்ட் செட் என்னன்னா, வர்ற காசை மறுபடியும் பிசினஸ்ல போடுவாங்க இல்லையா, ஏன்னா மறுபடியும் காசு கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு. பர்சனல் டெவலப் பண்றது அந்த அளவு யோசிக்க மாட்டாங்க, தனக்குன்னு செலவு பண்றது ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது விஷயம், சேவிங் ஹேபிட்ன்றது ரொம்ப கம்மி. சோ அப்ப அதனால இவன் என்ன பண்றான்னா, இவங்களே ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்தாலும் 85% will go to the போனஸ் வாலெட். அதை வந்து நீங்க இமீடியட்டா என்கேஷ் பண்ணிக்கலாம். 15% வந்து நீங்க ப்ராடக்ட், அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் கேசட்ஸ், போன், இதெல்லாம் அதில் ரெடி பண்ணதான். நீங்க 1,30,000 கொடுத்து வாங்கினா சத்தியமா எனக்கு மனசு இருக்காது. இது வேலெட்ல இருந்துச்சு, நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ கையில காசு இருந்தாலும் செலவு பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்கிறேன். பட் இது வேலெட்ல இருக்கிறதுனால வேற வழியில் நான் இதை வாங்கி தான் ஆகணும் போது வாங்கிட்டா ஐ எம் ஃபீலிங் தட். ஸோ அதனால இவன் என்ன சொல்றாங்கன்னா 15% வந்து கிஃப்ட் வாலெட், அதை வச்சு நீங்க வந்து யூ கேன் கிளைம் ஃபார் மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், இல்லையா கார், வில்லா, இந்த மாதிரி வாட் எவர் த திங்ஸ், அந்த 15% சேவிங்ஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சார் இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரி இந்த இது சிமிலரா நிறைய இருக்கு. பட் ஆனா இந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடையாது, இந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷனோட கிடையாது, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த ரெமுனரேஷன், இவனோட காம்பன்சேஷன் பிளான், இந்த ரெவென்யூ ஷேரிங் இருக்கு இல்லையா, இந்த அளவு பவர்ஃபுல் நிச்சயமா கிடையாது. ஃபார் ஷூர். ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா இருக்கிறேன். ஐ எம் வெரி ஷுவர் இந்த அளவு ஒரு ஈஸியான ஒரு டூப்ளிகேட்டபிள் திங் கிடையவே கிடையாது. பின்னாடி தான் சார் இருக்கு, வாங்க சார் போய் காமிச்சிட்டு போறேன். இந்த குளத்துக்கு பக்கத்துல தான். ஏன் சார் சொல்லுங்க சார். இந்த இண்டஸ்ட்ரியில 11 வருஷமா இருக்கேன் நான். இந்த இண்டஸ்ட்ரியில 11 வருஷமா இருக்கேன் நானு. வெல்னஸ், அப்கோர்ஸ் வெல்னஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ் ஆயிடுச்சு வெல்னஸ்க்குள்ள வந்து. சின்ஸ் நீங்க என்னோட பர்சனல கேட்டதுனால ஐ ஜஸ்ட் டிக்ளேர் இட். நான் பேசிக்கலி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஐ அம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். 2011ல தான் எனக்கு இந்த மாதிரி இப்போ நீங்க எப்படி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் உட்காரீங்களோ அப்போ உட்கார்றேன். அப்பதான் எனக்கு ஹெல்த்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது வேற. அப்ப எனக்கு ஒரு அவேர்னஸ் எப்படி வருதுன்னா, மக்களோட உயிர் பயத்தை வச்சு ஏன் இப்படி வந்து சாவடிக்கிறாங்க, காசுன்ற விஷயத்தை எப்படி பண்றாங்கன்ற ஒரு வெறி தான் எனக்குள்ள வந்துச்சு. அப்ப ஈஸியா சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது இவங்க காம்ப்ளிகேட்டடா சொல்லி அந்த பயமுறுத்தி சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வெறியில தான் நான் வந்து சப்ளிமெண்ட்ரிக்குள்ள வந்தேன். என் இண்டஸ்ட்ரி மொத்தமா விட்டு வந்தேன். என்னோட ஹையஸ்ட் ப்ராஜெக்ட் எதுன்னா அந்த ஒலிம்பியா டெக் பார்க் தெரியுமா, அதுல வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து ஐ அம் த சைட் இன்சார்ஜ், கன்சாலிடேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சார்டியம் லிமிடெட். ஸோ அந்த அளவு நான் இன்ஜினியரிங்ல போனதான். பட் எனக்கு வந்து இந்த ஹெல்த்ல வந்து ட்ரிகர்ல தான் நான் மொத்தமா என்ன இண்டஸ்ட்ரியை மாத்தினேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ லேர்ன் சுஜோக், அக்குபஞ்சர் இதெல்லாம் பண்ணி சப்ளிமெண்டரி இண்டஸ்ட்ரியில் நிறைய டிராவல் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியும் டிராவல் பண்ணி மரணடி வாங்கினேன். 1 வருஷமா இருக்குமா. நான் சொல்றதோட விட்டுமே, ஏன்னா அவரு என் கூட டிராவல் ஆகிட்டு இருக்காரு. நிச்சயமா ப்ராக்டிகல் தானே சார். நீங்க எதுவுமே நீங்க நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த இதுல டிராவல் பண்ணவங்க இருந்தா நமக்கு ஈஸி தானே, நம்ம கொஞ்சம் ஈஸியாக அது வரலாம். ஆக்சுவலாக அவர் ஷேர் பண்ண தான் கூப்பிட்டு நினைச்சேன். இவர் பேர் மிஸ்டர் ஆத்மராஜ். இவர் பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான். இவருக்கு ஆரம்பத்தில் இந்த ப்ராடக்ட்டை சொல்லி நான் மண்டா காஞ்சி நான் வாங்க எனக்கு தான் தெரியும். என்ன அந்த அளவு போட்டு வாங்கினாரு. ஆனால் இவர் கேட்ட கேள்வியில நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நான். இவரும் ஒரு ஆக்சுவலாக டயபெட்டிக் பேஸில் தான் இருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வேற கேளுங்களேன். நான் இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது அவரே சொல்லுவேன். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.
ஓகே சார் நிறைய சொல்லிட்டாங்க, நான் சொல்றது ஒன்றும் இல்லை. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ என்னுடைய பேர் ஆத்மராஜ், நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். என்னுடைய பேசிக் என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஸோ சென்னைக்கு வந்து ஒரு 4 வருஷமாக தான் இருக்கிறேன். ஸோ பட் ஆனால் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நான் பண்ணி தான் இருக்கிறேன். சார் சொல்ல மாதிரி அடி வாங்கிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆகிக்கிறேன். பட் இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஸோ பயோகெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சார் இந்த ப்ராடக்ட் சொல்லும் போது நான் இன்னும் டெப்தா போய் உள்ள போய் பார்த்தேன். ஸோ என்னதான் அந்த ப்ராடக்ட், அதுக்குள்ள என்னதான் இருக்குது. ஏன்னா பயோகெமிஸ்ட்ரி இருந்தாலும் அவர் என்னதான் ஒரு டாக்டர் முடிச்ச பக்கம் முடிச்ச டாக்டர் இருந்தாலும் நான் கொஞ்சம் சில டீடைல்ஸ் இன் டெப்தா போய் கேள்வி கேட்டேன். சார் இது இப்படி இருக்குது, எப்படி ரீஜனரேட் ஆகும், ஹியூமன் செல்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் ஆகும் சொன்னேன். அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், முதல்ல நீங்க எடுத்து பாருங்க இந்த ப்ராடக்ட் எடுத்து பார்த்து சொன்னாங்க. கண்டிப்பா தான் சார். ரெண்டாவது எனக்கு அப்ப ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கும் சுகர் தான், என்னுடைய அம்மாவுக்கும் சுகர் தான். அப்கோர்ஸ் எனக்கு வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. ஸோ 2019 ஆகஸ்ட்ல இருந்து எனக்கு அடிப்பாதம் ரொம்ப கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. எனக்கு அதை பத்தி நான் ஒரி பண்ணிக்கவே இல்லை. எரிச்சல் கொஞ்சம் பெயினா இருந்துச்சு. சரி வீட்டில் சொன்னாங்க நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுனாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்லா கேட்டுங்க சார், என்னுடைய பிஃபோர் ஃபாஸ்டிங் அதனா 120, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 190. இது பேசிக் நார்மல் தான், ஆர்டிஹெச்ல விட அது கம்மி தான் அது. பட் ஆனா அந்த சூழ்நிலைமை கூட என்னுடைய கால்கள் எரிச்சல் குறையவே இல்லை. 120 190க்கே எனக்கு இப்படி எரிச்சல்னா அப்ப இன்னும் ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்னுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தை தான் சரி சார் சொன்னாங்க, சரி இந்த ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, இது ஃப்ரூட் ஸ்டெம் செல், ரெண்டாவது எஸ்ஓடி காம்பினேஷன் சொன்னாங்க, சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ், ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் விஷயம். சரி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஒரு மாசம் எடுத்தேன், கரெக்டா 41 நாள் எடுத்தேன் சார். இது இன்னொரு விஷயம்னா எனக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துதான் இருந்தது. இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது சார் சொன்ன மாதிரி 5 சேஷெட்ல நான் கொஞ்சம் என்னுடைய மாறுதல் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னுடைய உடம்பு கொஞ்சம் ஆக்டிவா இருந்துச்சு, சோப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு மாசம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு 2 பாக்ஸ் நான் எடுத்தேன். 41 நாள் நான் நேரா போயிட்டு சுகரை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சொன்னது கொண்டு இல்லை சார், 80 126. ஸோ என்னுடைய டெஸ்டிமோனியல் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க 80 126. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் என்னுடைய 80 126 85 இந்த 120 ரேஞ்சு தான் இருக்குது. எந்த ஒரு எனக்கு எரிச்சலும் இல்லை, பாதம் எரிச்சலும் இல்லை. நல்ல விஷயம் தானே சார் இது? நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே? நல்ல ஒரு கேள்வி. நான் அப்பதானே சாப்பிட்டேன் சார், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஆமா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? சாப்பிடவே இல்லை. இன்னொரு குட் நியூஸ் பார்த்தோன்னா நான் வேண்டாம்னு விட்டேன், கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் பயம் வரும் இல்லையா, இம்யூன் சிஸ்டம். அப்ப கூட நான் சாப்பிடவே இல்லை சார். பட் இனிமேல் என் வீட்டில் சொன்னாங்க நீ சாப்பிட்டு பாருங்க சொன்னாங்க. என்னுடைய ஒய்ஃபோட சிஸ்டர் நான் கொடுத்து பார்த்தேன். ஏன்னா அவங்க பார்த்தா வந்து மாத்திரை எடுக்கவே மாட்டாங்க. என்னுடைய ஒய்ஃபோட சிஸ்டர் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது 280 390 இருந்துச்சு. அவங்களுக்கு வயசு வெறும் 26 வயசு தான். அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ சுகர் லெவல் இருந்து அவங்களுக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் வந்துச்சு 120 190. ஸோ அந்த ரிசல்ட் வந்த போது கண்டிப்பா இது நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இன்னி வரைக்கும் நான் வந்து எடுக்கவே இல்லை சார். இப்பதான் ஜஸ்ட் ஒரு மாசம் மறுபடியும் எங்க வீட்டில் சொன்னாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டினியூஸா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை சார். இது இன்னைக்கு நான் ஆப்பிள் சாப்பிட்றேன், நான் ஆப்பிள் சாப்பிட்றேன், என்ன கட்டா இருக்குதா? கட்டா இருக்கா சார்? ஏன் இஷ்டம், நான் சாப்பிட்டா சாப்பிடுவேன், சாப்பிட்டா போவேன். சேம் கான்செப்ட் அந்த ப்ராடக்ட்லயும் நீங்க எடுங்க, எடுத்தா போடுங்க, கட்டாயம் கிடையாது. பட் ரிசல்ட் எனக்கு கிடைச்சது, நான் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெம் செல் தெரப்பி STC 30ல ஒரு வருஷம் ஆச்சு உள்ள வந்து. அது இந்த காலகட்டத்தில் நான் மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இந்த சென்னைக்குள்ள வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம இருந்துச்சு. என்னுடைய ஒய்ஃப் பேசிக்கலி அவங்களோட பேங்க் மேனேஜர் அவங்க சென்னையில. பட் அவங்க கூட அகாமடேட் ஆனது எனக்கும் ஒரு உள்ளுக்குள்ள எனக்கு நான் சம்பாதிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்பதான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ ஜஸ்ட் ஒரு 9 மாசத்துல 10ஆம் மாசம் முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இதில் நான் கேஷ்பேக் ப்ரோக்ராம் மூலயமா என்னுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs மேலே இன்கம் பண்ணிக்கிறேன் சார். சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிச்சு இங்க இருந்து போயிட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க சார். 1,10,000 1 லட்சம் 2 லட்சம் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல கம்மி காசு தான். $1,500 $1,000 தான். ஓகே ரைட். ஓகே சாரோட இன்கம் சொல்றேன் நான் சொல்லிடுறேன். ஓகே ரைட். ஓகே தேங்க்யூ சார்.
சார் எனக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல வந்து மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மோகன் சொல்லிட்டு மலேசியால இருந்து லைவ் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. மிஸ்டர் டாக்டர் வில்லியம் இவங்க 2 பேருமே மலேசியால இருந்து நமக்காக ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா சக்சஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது. ஸோ ஹீ இஸ் அ ரியல் சக்சஸர் இன் சூப்பர் லைஃப். நான் என்னோட ஷேர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும் நான் காமிச்சிடுறேன். Yes, Chief. Yes. Just a minute. Yes, Chief. Can you able to hear us? Can you able to hear us? கேக்குதா? Chief, கேக்குதா? Yes, go ahead. இவர் வந்து சீஃப் மோகன் from Malaysia. இந்த சூப்பர் லைஃப் வேர்ல்ட்ல டாப் அச்சீவர், டாப் இன்கம் மேனர் இவர்தான். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட earn பண்ணிருக்காரு இந்த பிளாட்ஃபார்ம்ல. ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணவர் தான். ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவர் தான். அவரோட ஷேரிங் வந்து லைவ் யூ கேன் ஜஸ்ட் ஹியர். எஸ் சீஃப், கோ அஹெட். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மோகன்ராஜ் பேசுறேன், மலேசியால இருந்து. ஸோ வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷம் உங்களை எல்லாத்தையும் பார்க்கறது இந்த வேலையில. ஸோ மிஸ்டர் செல்வராஜ், மிஸ்டர் செல்வராஜ் சார், ஓகே.
ஸோ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு முயற்சிகளோட இன்னைக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கீங்க எல்லாரும். ஸோ மிஸ்டர் செல்வராஜ் சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ஒரு ஒரு நியூ வந்துட்டு ஆரோக்கிய சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் நியூலில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்பதான் இது வந்து ஆரம்பம். இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சென்டரா உருவாகணும். அண்ட் இது மூலியமா நிறைய வெற்றியாளர்களை நம்ம உருவாக்கணும். அதான் நம்மளுடைய முக்கியமான வந்துட்டு ஒரு எண்ணங்களா இருக்கணும். ரைட்? பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை பத்தி நம்ம எடுத்து சொல்றோம். அது மட்டும் இல்ல, நல்ல அறிவு, சிந்தனை, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் லைஃப் மூலியமா இந்த வியாபார வாய்ப்பு மூலியமா நம்ம மக்கள்கிட்ட நம்ம எடுத்து கொடுக்கணும். நீங்க அவங்க சம்பாதிக்கிறதுல மட்டும் நம்மள ஒரு தேர்ச்சி பெறணும் அப்படின்றது கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். சம்பாதிக்கிறது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம், ஆரோக்கியமும் அதோட முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம இந்த சுற்றுலாவுக்கு எப்படி வந்தோம், எந்த ஒரு அனுபவத்துல வந்தோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. பட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருடம் 2 வருட காலகட்டத்துல எந்த அளவுக்கு சிறப்பா நம்ம வந்து லைஃப்ல கொடுக்க போறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ சிறப்பா செய்யுங்க. ஓகே, இன்னும் மிகப்பெரிய சாதனைகள் நம்ம படைக்க போறோம். அண்ட் 3 வருடத்துல நீங்க சூப்பர் லைஃப் என்ற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்க வந்து சாதிச்சிருக்காங்க. அதுல நம்ம சூப்பர் லைஃப் நிறுவனத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஓகே, பிகாஸ் இன்னைக்கு நார்மல் பர்சனா நான் துடுக்கு வந்தேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மில்லியன் டைட்டில்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு துடுக்கு நம்மளுக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நிறைய சாதனையாளர்கள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ கூட விரைவில் நம்ம இந்தியாவுக்கு வரோம். லாக்டவுன் சிச்சுவேஷன் முடிஞ்ச கையோட நம்ம இந்தியாவுக்கு வரோம். வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அந்த வேலையில இந்த 20-21 வருடம் எல்லாத்துக்குமே ஒரு மிக சிறப்பான வருடமா இருக்கணும். ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு முன்னேற்றமா ஒரு வருடமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ வாழ்க்கையில வந்துட்டு எந்த ஏஜ் பேக்ரவுண்ட் நம்ம இருக்கோம், என்ன மதத்துல இருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கு லைஃப்ல முன்னுக்கு வர அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், நானும் லைஃப்ல வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு லீடரா வரணும், நானும் வந்து ஒரு 20 பேர் வந்துட்டு வாழ்க்கையில உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்க உருவாங்க. உங்க மூலியமா ஒரு 10 பேரோட வாழ்க்கை தரத்தை மாத்துங்க. அதுதான் உண்மையான சாதனை வாழ்க்கையில. சோ மீண்டும் தேங்க்ஸ் டு அவர் டாக்டர் ஜெயராஜ் சார். மிகப்பெரிய டீமை வந்து வழிநடத்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அமேசிங்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லீடர் அவரு. சோ இன்னைக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க. 100% கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து கிரவுன் டைமண்ட் ஒரு டைட்டில் உருவாக்கி இருக்காரு அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய ஹேபட், அவருடைய முயற்சி தான் அதுக்கு காரணம். ஓகே, அவர் 100% ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே சிறப்பான ஒரு லீடரா வரலாம். இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவில் ஒரு பிசினஸ் மேனா உருவாகணும். ரைட்? சோ அது வாழ்த்து சொல்லி நன்றி, வணக்கம். லைவ் பீஸ். மலேசியாவிலே ஆரோக்கிய சந்தையா இருக்கு. மலேசியால இருக்க சூப்பர் லைஃப் இந்தியால ஆரோக்கியம். தேங்க்யூ so much. லைஃப் இஸ் சூப்பர். நம்ம கூட வந்து கூடவே நம்ம இந்தியாவோட கண்ட்ரி ஹெட் தத்தோ டாக்டர் வில்லியம் இருக்காரு. வில்லியம் சார், அன்மியூட் யுவர்செல்ஃப் சார், அன்மியூட் யுவர்செல்ஃப். அன்மியூட் சார், அன்மியூட் பண்ணுங்க சார், உங்களை அன்மியூட் பண்ணுங்க. Ask to unmute. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வேலையில் வந்துட்டு டாக்டர் ஜெயராஜ் அண்ட் செல்வராஜ் சார் மற்றும் லீடர்ஸ் அனைவருக்கும், வந்துட்டு இருக்கக்கூடிய கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வேலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை வந்துட்டு மௌலிவாக்கம் தானே ஜெயராஜ்? மௌலிவாக்கம். ஓகே, ரைட். ஸோ அந்த ஏரியால வந்துட்டு பல காலமா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம செல்வராஜ் சாரோட சென்டர் ஆரோக்கிய சந்தை. ஸோ இன்றைக்கு வந்துட்டு நீங்க சூப்பர் லைஃப் வந்துட்டு ஒரு சென்டரா அவர் வந்துட்டு ஏற்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவருடைய இன்றைய முயற்சியில பல காலமா அவர் வந்துட்டு
இன்னைக்கு மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஏன்னா அவரோட சென்டரோட பேரே ஆரோக்கிய சந்தை. ஸோ அப்படின்னும் போது பல காலமா அவர் வந்துட்டு ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்ற ஒரே மோட்டிவ்ல வந்துட்டு இன்னைக்கு அந்த சென்டரை வந்துட்டு வழிநடத்தி கொண்டு போய் வந்திருக்கிறாரு. இந்த வேலையில வந்து சூப்பர் லைஃப்ல நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அருமையான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு பெரிய ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு அதுக்கும் ஒரு சென்டரை வந்துட்டு அவர் வந்துட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எனிவே வாழ்த்துக்கள் சார், செல்வராஜ் சார், என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து அந்த ஏரியா ஜனங்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்த விஷயத்த வந்துட்டு அறிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த சென்டர்ல இன்னைக்கு வந்து பயனடையணும். அந்த பயன் அடையக்கூடிய அந்த காரியங்கள் வந்து அவர் ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்துட்டு வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. டாக்டர் ஜெயராஜும் அவருக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்காரு. வந்திருக்கிற அனைவரும் வந்துட்டு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவ் எடுங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட் அதை கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடல் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஆபரேஷன் சென்டர் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வடபழனியில இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் லைஃபோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க இருக்குது. ஸோ எந்த நேரம் வேணாலும் யாரு வேணாலும் வரலாம். வந்து அங்க வந்துட்டு இன்னும் அதிக காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க வந்துட்டு அங்க அந்த சூப்பர் லைஃப் ஹெட் குவார்டர்ஸ்க்கு நீங்க தாண்டி வரலாம். ஸோ வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து சூப்பர் லைஃப்ல எல்லோரும் வெற்றி நடை போட்டு நல்ல ஒரு பலன் அடையணும். வெகு சீக்கிரத்துல இந்த ஃபிளைட் இஷ்யூ எல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சற்று முன்பு மோகன் சொன்னது போல கண்டிப்பா எல்லாரையும் மீட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு வந்து திறமை சங்கடமான ஒரு சூழ்நிலை இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்துட்டு ஃபிளைட்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபிளைட் இஷ்யூ சரியான கேட்ட கண்டிப்பா எல்லாம் மீட் பண்ணுவோம். இன்னும் பெரிய லெவலில் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து கொண்டு போறதுக்குரிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. தொடர்ந்து ஒரே மைண்ட் செட்ல இன்னைக்கு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் நிச்சயம். எனிவே வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you. Life is super. Thank you. So, Chief Mohan பாத்தீங்க இல்லையா, அவர் தான் ஆக்சுவலா இஸ் அ டாப் ஏர்னர் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்ம யாரும் காலியாகவும் இல்லை, நம்ம ஒரு விஷயங்களை டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த இண்டஸ்ட்ரியோட பெரிய அட்வான்டேஜ் எதுக்காக எனக்கு வந்து என்னோட சிவில் இண்டஸ்ட்ரியை விட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டே விட்டு எனக்கு இங்க திருப்பி வந்தது என்னன்னா, நான் ஷேர் பண்ணும்போது இன்னைக்கு வாட் எவர் இட் மேபி நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ, நீங்க மெம்பர் ஆகிறீங்களோ, தட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. என்னோட ஹார்ட்ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நான் ஒரு அவேர்னஸ் நிச்சயமா ஹெல்த்தை பத்தி, ஹெல்த்ல ஒரு நிச்சயமா ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு இந்த மாதிரி நான் சப்ளிமெண்டரி ஷேர் பண்ணி அது பெனிஃபிட் ஆகி அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ், இட் வாஸ் ரியலி ஹார்ட் டச்சிங். சில பேர்லாம் இதுல வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இதை சாப்பிட்டு இதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நீ நல்லா இருக்கணும், நீ உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு மிஞ்சினது சத்தியமா காசு கிடையாது. சார் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருவோமா? ஒரு இங்க வந்து ஓப்பனா சொல்லணும்னா சார், ஒரு சேஷெட் கூட ஃப்ரீ கிடையாது. சரியா? ஏன்னா the moment you buy உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தான் இதை வாங்கவே முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து கடையில் அப்படி இருக்கும், காசு கொடுத்து அப்படி வாங்கிட்டு போறது கிடையாது. ஏன்னா பல டூப்ளிகேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து வர ஆரம்பிக்கும்ன்றதுனால அதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க ப்ராடக்டை வாங்கணும்னாவே உங்களோட ப்ரொஃபைலை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராடக்டே கிடைக்கும். உங்களோட பேர்ல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பேர்ல தான் அது வாங்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பிகாஸ் அந்த இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, MSIGயோட இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னா நீங்க இந்த சிஸ்டம்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அப்படிதான் இது பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சீஃப் மோகன் இது பண்ணும்போது மென்ஷன் பண்ணாரு, ஐ எம் ஒன் ஆஃப் த கிரவுன் டைமண்ட் இன் இந்தியா. கிரவுன் டைமண்ட் அதாவது இல்லைன்னா உங்களோட இன்கம் பொறுத்து இங்க வந்து இந்த ரேங்கிங்ஸ் வரும். $5,000 நீங்க இதுல ஏர்ன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீடர் ரேங்கிங், $10,000 சஃபயர். கிரவுன் அப்படிங்கிறது $100,000 அப்படின்னுவாங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 81 லட்சம் ரூபாய் வரும் ஒரு 15 months. அதாவது சிம்பிளா வரல சார். இது வந்து தனி மனிதனா நான் நிச்சயமா சம்பாதிச்சிருக்கணும்னா சத்தியமா முடியாது. இது வந்து எல்லாருமே பீப்புளோட எஃபர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஐ அம் ஷேரிங் a good message. இதுல நிச்சயமா எனக்கு எப்படி ஓபன் அப் ஆகும்னு தெரியும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரைக்கும் எங்க எப்படி ஓபன் ஆகும்னு சொல்ல முடியாது. இது ஆல் அபவுட் மைண்ட் செட். நான் ஒரு விஷயத்தை பெர்செப்ஷன் பண்ணி நான் இப்படிதான் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னா it is my mistake, not that object. நம்மளோட அனுபவத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த விஷயம் இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்றோம். பட் அதுதான் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை.
நம்மளோட வாழ்க்கை அனுபவங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்றோம். ஸோ வாட் மை சஜஷன் இஸ் தட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு, அது எந்த அளவு உண்மை, எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கறத தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்க. நமக்கு ஒரு விஷயம் திருப்தியா இல்லாத பட்சத்துல அதுல நிச்சயமா நம்ம இன்வால்வ் ஆக முடியாது, பேருக்காக இன்வால்வ் ஆக முடியாது. சரி, நான் ஜெனரலா சொல்றதுதான். இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பக்கத்துல அப்பா இருக்க பட்சத்துல அந்த குழந்தை எதையாவது பத்தி யோசிக்குமா? அது பாட்டு விளையாடிக்கிட்டு தானே இருக்கும். அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இருக்காங்க, ஏன்னா அதோட முழு நம்பிக்கை அப்பா அம்மா மேல இருக்கு. அதை எதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஒரு 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 நிமிஷம் அப்பாவும் அம்மாவும் அதோட கண்ணுல படலன்னா அடுத்து அழுக ஆரம்பிச்சிருமா இல்லையா? அதோட நம்பிக்கை அந்த இடத்துல இல்லையே. சோ எந்த ஒரு விஷயமா, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, முழு மனதோட நம்பிக்கையை கெயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இது எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள முழுமையா வரணும். அதுக்கு உங்களுக்குள்ள என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இது இப்படிதான் அப்படின்னு பிரிஸ்யூம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஃபைல. அது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். நான் வாழ்க்கையில சில விஷயங்கள் அனுபவப்பட்டனால I'm just telling you. சோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவு இப்பயே முழு கான்ஃபிடென்ட் இருக்குமானா சொல்ல முடியாது. ஜஸ்ட் an information you got it. பட் உங்களுக்கு முழு நம்பிக்கை எப்ப வரும்னா இத பத்தின டாக்குமெண்டேஷன் நீங்க பார்க்கும்போது, இதை அனுபவிச்சவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, நீங்க சுயமா இதை சாப்பிட்டு பார்க்கும்போது. இன்னைக்கு அவர் 10 லட்சம் ஏர்ன் பண்ணேன்னு சொன்னாரு, நான் 81 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். இதுல உங்களுக்கு இன்னைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண மலேசியால இருந்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் இது உண்மையிலே உங்களுக்கு நம்பிக்கையான்னு தெரியணுமா? நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இல்ல சார், மலேசியால வந்து 4 ப்ராடக்ட் இருக்கு. பட் இந்தியால இப்ப லான்ச்சிங் வித் 1 ப்ராடக்ட். இதுல வந்து எசென்சின் பிரைன் தனியா இருக்கு. பட் ஆனா பேசிக் நாங்க என்ன சொல்றோம்னா, செல் லெவல் இஸ் a பேசிக். நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் சரி, செல் லெவல் ஹெல்த் இல்லாம ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. சோ அதனால இது வந்து மதர் ப்ராடக்ட் வாங்க. STC30 இஸ் a மதர் ப்ராடக்ட், எல்லாருக்குமே தேவையான பேசிக் ப்ராடக்ட். சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல விஷயம் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா நிறைய வெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல நான் எப்பயுமே என்னன்னா, எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் நவ. சாரி, நான் இந்த சிவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் நான் CCCL ஒர்க் பண்ணேன், as a சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். ஒரு கட்டத்தில் வந்து இனிமேட்டு எவனுக்கு வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் நான். ஜாப் வந்து ஏன்னா அப்ரைசல் போடுவான், ஒன்றும் போட மாட்டான், நமக்கு அடுத்து வரவன் நல்லா சம்பளம் சம்பாரிச்சிட்டு இருப்பான், நம்ம கெஞ்சிட்டு இருப்போம். ஆனால் வேலை வாங்கலாம் நீ தான் பெரிய ஆள்வான். இந்த மாதிரி பல இதில் இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், இவங்க வந்து நம்மளை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, இனிமேல் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு உழைச்சா நம்மளா உழைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஒரு 2 வருஷம் நாயா பேயா சுத்தினேன். ரியல் எஸ்டேட், லொட்டு லொசு எல்லாமே சுத்தினேன் நான். இதே முகலிவாக்கத்தில் நான் ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கேன் நான். என்னது கையில பெருசா காசு கிடையாது, அதனால ஒர்க்கிங் பார்ட்னரா போட்டு அதுலயும் முதுகுல குத்து வாங்கி எல்லாமே அனுபவப்பட்டு வந்தோம். இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு 2011 வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் சப்ளிமெண்டரிஸ் வரும்போது, இந்த இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த முகலிவாக்கத்தை விட்டு பெருசா நான் வெளியே போனதே கிடையாது. இந்த முகலிவாக்கத்திலே சொல்லுவோம், ரியல் எஸ்டேட்னா இந்த சைடு திருவள்ளூர், இந்த சைடு அரக்கோணம், அப்படி இப்படின்னு சுத்திட்டு மதுராந்தகம் அப்படி சுத்தி வந்துடும், அவ்வளவுதான். இதை மிஞ்சி போனதில்லை. பட் இந்த ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரியில போகும்போது எனக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணும்போது the first country I visited is Beijing. சைனா, பெய்ஜிங் தான் விசிட் பண்ணேன் நான். நம்ம இடத்தை விட்டு நம்ம ஓவர்சீஸ் போகும்போது அப்பதான் உண்மையிலே புரியுது நம்ம என்ன மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள்ல இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த ட்ரிப் வந்து எனக்கு மைண்ட் ஓப்பனிங் நல்லா கிடைச்சது. அதனால எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னோட அசோசியேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓவர்சீஸ் போறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுவேன். ஸோ அந்த விஷயத்துல நம்ம இந்தியாவில் since I am the first crown diamond and இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் DGSS Dominator Global Success System நான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நம்ம எப்படி இதை சக்சஸ் ஈஸியா பண்ண முடியுன்றது அது சார்பா இப்போ வந்து ஒரு மலேசியா ட்ரிப் ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்கோம் இந்த இதுல ப்ரோக்ராம்ல. ஓகே, இது வந்து இந்த ட்ரிப் வந்து we are expecting by June to July 3 nights and 4 days complete free flight, free accommodation, free food, free local travels. உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஆன் யுவர் விசா அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஃபீஸ். அது அந்த டைம் தெரியும் இந்த கோவிடோட சிச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க, அது மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் பை அஸ், நாட் பை த கம்பெனி, அஸ். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, சின்ஸ் நம்ம எல்லாமே இருக்கிறதுனால நான் இருக்கிறதையும் சொல்லிடுறேன் நான்.
ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து மெம்பர் ஆகணும். ஐ மீன் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா மெம்பர் ஆகிங்க, தனியா கிடையாது. இந்த ப்ரோமோ வந்து 1 மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஏப்ரல் 30 வரைக்கும். இந்த 2 மாசத்துக்குள்ள உங்க மூலமா ஒரு 5000 பிபி டைரக்ட் ஸ்பான்சர். அப்படின்னா என்ன சார் இது 5000 பிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பேக்கேஜ் $4000 50 பிபி, $8000 100 பிபி, 89,000 1000 பிபி. இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பிபி இருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க டைரக்டா ஒரு 5000 பிபி பண்ணீங்களா, அதாவது 89,000 பேரு 5 பேரு, 8,900 50 பேர், எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5000 பிபி வந்துச்சுனாவே உங்களுக்கு இன்கமே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் கையில வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம யூ வில் கெட் திஸ் ட்ரிப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து ஒரு ஆஃபர் நம்ம டீம் சார்பா நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் நாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்டா நாங்க போனது, அவர் டீம் இஸ் த ஃபர்ஸ்ட் டீம் இந்தியால கிட்டத்தட்ட 44 பேர். இந்த 44 பேரும் ஸ்பான்சர்ட் பை மீ. சி பிசினஸ்ன்றது என்னது, நான் சம்பாதிச்சேன்னா நான் மட்டுமா சம்பாதிச்சேன், இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணதுனால தான். ஆல் ஓவர் இந்தியா, ஈவன் நேபாள்ல இருந்து கூட இன்வால்வ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இது பண்ணதுதான். ஜஸ்ட் a minute. இந்த இதுல நம்ம டீம் சார்பா முதல்ல மலேசியா போயிட்டு வந்தோம் நாங்க. அதுல வந்து நம்ம செல்வராஜன் சாரும் அடங்கும். செல்வராஜ் சார், ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் முடிய போது வாங்க ஒரு 2 மினிட்ஸ் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிடுங்க. கதாவே நீங்க தான் சார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கு சார், அதை முடிச்சுட்டு போயிடுங்க. ஆல்மோஸ்ட் we are in a final stage. நீங்க எப்படி சூப்பர் லைஃப் வந்தீங்க, எந்த விதத்துல நீங்க வந்து மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க, ஈவன் எங்க கூட லீடர் சப்மிட் பேங்காக் அவர் சப்மிட் பண்ணிருக்காரு. ஸோ he also won. எந்த ப்ரோமோ கொடுத்தாலும் முதல்ல இருந்துச்சு. ஸோ I'll just ask you. ஒரு 2019 டிசம்பரில் சூப்பர் லைஃப் பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை முதல்ல இல்லை. சரி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வருது, ஒருத்தரை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இதை பற்றி நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. அப்புறம் ஜெயராஜ் சார்கிட்ட மீட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் இவரை எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு ஏறக்குறைய 15 வருஷமாக தெரியும். இவரையும் வில்லியம் பேசினார்ல, அவரையுமே ஒரு 15 இயர்ஸாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் இதை பற்றி சொன்னதுக்கப்புறம் சரி நல்ல விஷயமா இருக்குன்னு முதல்ல அவர் சொன்னோடனே ஒரு ஃபஸ்ட்டு சூப்பர் பேக்கேஜ் தான் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போ ஏறக்குறைய ஒரு ஆச்சு. ஆமாம், 1 இயர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணோம். எனக்கு என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 360 பேர்கிட்ட இருக்காங்க. சரி, இப்போ அமைதியாக பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, இதுக்குன்னு ஒரு சென்டரை உருவாக்கி இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். நடுவில் வர கோவிட் வந்துச்சு, அதனால் உடனே அதை இது பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறம் இதை செய்யலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் அவங்க மூலமாக மலேசியா போயிட்டு வந்தோம், அப்புறம் தாய்லாந்து போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, அடுத்த ப்ரோமோ. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வாரமும் அந்த இது நடந்துட்டு இங்கே கிளாஸஸ் நடக்கும். இங்கே ஒரு டாக்டர் வந்து இவர் ஆல்டர்னேட் டேஸ் இங்கே இருப்பார், மற்ற ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவன் இங்கே நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சதீஷ் ஒரு ஐடி செக்டர்ல அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு கம்பெனி வச்சிருக்காரு. பட் ஸ்டில் ஹி இன்வால்வ் இன் சூப்பர் லைஃப். எங்க கூட ஈவன் மலேசியாவுக்கும் வந்திருக்காரு. ஈவன் ஹி கேம் ஃபார் த பேங்காக். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ என்னோட ஓன் கம்பெனி அண்ணா நகரில் இருக்குது. ஸோ கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 120 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் என்னோட ஆஃபீஸ் யூஎஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி அட்மையர் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி தான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டெக்னாலஜி வந்து ஜிடிஎன் டெக்னாலஜி மூலிமா நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சவொடனே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா பார்த்தேன் மார்க்கெட்டில். ஸோ காம்படிட்டர்ஸ் இல்லாதனால இந்த பிஸ்னஸ் எடுத்து ஸோ விதின் 1 இயரில் நான் அரௌண்ட் 15 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட
ஃபேமிலியில் என்னோட ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து மைக்ரேன் ப்ராப்ளம் வந்து மோர் தென் 10 இயர்ஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த மைக்ரேன் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு 4 சாஷட், அதாவது 4 பாக்ஸ் தான் எடுத்தாங்க. டோட்டலாக ஃப்ரீயாக இருக்காங்க. தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் எல்லாமே நிதர்சனமானது, எக்ஸாஜரேட் பண்ணி கொடுக்கல. ஏன்னா பல இடத்துல எக்ஸாஜரேட் பண்ணி கேட்டதுனால மேபி அதே மைண்ட் செட் இருக்கலாம். பட் டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் எல்லாமே ஆஸ் இட் இஸ் இருக்கிறது தான். பட் எதுவுமே அதுவாக நடந்துடாது. நம்மளோட சைட்ல இருந்து நம்ம போட வேண்டிய எஃபர்ட் நடக்கும்போது நிச்சயமா நடக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் a very very wonderful platform. இன்னைக்கு ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்ன்றது நிச்சயமா தேவை. ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவை. ஸோ சூப்பர் லைஃப் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. இதை ஷேர் பண்றது மூலமா நீங்க எல்லாருக்குமே ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஹெல்த் கிரியேட் பண்றோம், சொசைட்டியை as well as நமக்கு வெல்த்தும் கிரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்கலாம். சிலரே சார் ரெடிங்களா? ஸோ நான் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லெட் us all join together and success together. ஏன்னா ஒரு கையில வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இல்ல 2 கை சேரும் போது, இல்ல பல கைகள் இணையும் போது பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும், நம்மளும் டெவலப் ஆக முடியும். ஸோ சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.